கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். इस महीने के अंतिम रविवार पे परमेश्वर हमें लेके ஒவ்வொரு आया है। மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். एक एक महीने परमेश्वर हमें वचन दिया था। கடைசியா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்களை நாம் வாசித்து தியானித்து இந்த மாதத்தை நாம் முடிப்போம். तो अभी इसी प्रतिज्ञा की और हम ध्यान करके हम खत्म करेंगे। ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தரும்போது அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். जब परमेश्वर हमें प्रतिज्ञा दिया ये हमको हमेशा कबूल करना है। அந்த வாக்குத்தத்தங்களை தியானிச்சு கொண்டே இருக்கணும். तो ये जो प्रतिज्ञा को हमें ध्यान करना चाहिए। அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொண்டே இருக்கணும். ये जो प्रतिज्ञा है हम हमारे मन पे रह के हमें इससे प्रार्थना करना है। காலத்துல அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். अभी ठीक समय पे यहोवा ये वचन पूरा करेगा। 33 அதிகாரம் 17 வசனம் தான் இந்த மாத கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். निर्गमन के पुस्तक 33 अध्याय के 17 वचन यहोवा दिया है। கர்த்தர் மோசேயை நோக்கி यहोवा ने मूसा से कहा, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். मैं ये काम है जिसकी इच्छा तूने की है करूंगा, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, क्योंकि मेरी अनुग्रह की दृष्टि तुझ पर है உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். और तेरा नाम मेरे चित्त में बसा है। எல்லாரையும் அழைக்க அறியவில்லை, तो सबको नहीं बुलाया, அழைத்து அறிந்தவர் எல்லாம் அழைக்கப்படலாம். सबको बुलाया होगा। அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாலும் जो बुलाए है बहुत लोग होने से भी தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று தான் வேதத்துல வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते हैं जो ठहराया है जो चुनाया है वो सिर्फ थोड़े लोग हैं। தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? जो चुने लोगों को यहोवा ने क्या किया, அவர் அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறார். और उनके नाम मेरे चित्त में बसा है। அதான் யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 3 வசனத்துல வாசிக்கிறோம். यही तो यूहन्ना समाचार 10वें अध्याय की 3रा அந்த वचन மேய்ப்பனை பற்றி சொல்லி இருக்குது, ये चरवाह के बारे में அந்த कहा ஆடுகளை है, பற்றி சொல்லி இருக்குது. ये भेड़ों के बारे में कहा है, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், और उसके लिए द्वारपाल द्वार खोल देता ஆடுகள் है, அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. और भेड़ी उसके शब्द सुनती है। அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு வருகிறார். और वह अपनी भेड़ों को नाम ले लेकर बुलाता है और बाहर ले जाता நான் है। உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் கர்த்தர் சொல்றார். यहोवा कहे कि तेरा नाम लेकर बुलाया है। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். तो यहोवा की प्रतिज्ञा कह दे नाम लेकर तुझे அழைத்தேன் बुलाया என்று हूं। சொல்லுகிறதுல அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். तो बुलाना वाला सबको बुलाया गया எல்லாரும் होगा। நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு பொதுவான ஒரு அழைப்பு உண்டு. तो सबको भी एक बुलावट आना है कि ஆனா आपको आना பெயர் चाहिए, சொல்லி அழைக்கிறவர்கள் உண்டு. लेकिन जो नाम लेकर बुलाना भी है, பெயரை பதிவு பண்ணி அழைக்கிறவர்கள் உண்டு. ऐसा लोग है नाम बुला के उनको கண்டிப்பா बुलाते இவர்கள் हैं। இந்த இடத்துல வந்து அவர்கள் பிரசன்ட் பண்ணணும். तो அவர்கள் बिल्कुल ये इंसान आके यहाँ पे करना ஆண்டவர் चाहिए। சொல்றாரு, உங்களை நான் அழைத்தென்றால் பேர் சொல்லி அழைத்தேன். तो यहोवा ने कहा है कि मैं आपको नाम लेकर बुलाया हूँ। அவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். यहोवा कहता है कि वे लोग उनके लोग हैं, தன்னுடையதை அவர் பேர் சொல்லி जो அழைத்தார். उनका अपना है इसलिए उनको नाम लेकर बुलाया ஏனென்றால் है। தன்னுடையவர்களுக்கு தன்னுடைய சித்தம் எதுவோ, தன்னுடைய நோக்கம், தன்னுடைய மனதில் என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். अपना का मतलब उनका क्या इच्छा है, उनके क्या मकसद है, वही यहोवा उनको भी करेगा। தன்னுடையவர்களுக்கு என்னென்ன அவசியங்களோ தன்னுடையவைகளை அறிந்திருக்கிறபடியால் அவைகளுக்கு என்னென்ன அவசியங்களோ எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். जो जो ये लोग चाहते थे यहोवा तो उनको पूरा बिल्कुल करेगा। எல்லாரும் யாக்கோபின் பிள்ளைகள் தான். तो सब लोग तो याकूब के बच्चे யாக்கோபுக்கு हैं। எத்தனை பிள்ளைங்க? याकूब के कितने बच्चे 12 हैं? பிள்ளைங்க. वो 12 बच्चे हैं। எல்லாரும் யாக்கோபின் பிள்ளைகள் तो தான். सब याकूब के ஆனால் बच्चे हैं। எல்லாரிலும் யோசேப்புடைய அழைப்பு விசேஷமான அழைப்பு. इस सब में से यूसुफ की जो बुलावट है सबसे कास के बुलावट அவருடைய है। அழைப்பு மற்ற சகோதரர்களுக்கு அழைப்பு போல அல்ல. ये जो बुलावट है दूसरे लोगों की तरह नहीं बुलाया அந்த था। அழைப்பு அவனுக்குள்ள நிறைவேறக்கூடாதபடிக்கு பல போராட்டங்களை அவன் சந்திக்க வேண்டியது வந்தது. अभी ये बुलावट ना होने के लिए बहुत सारे तकलीफ या निंदा वहां पे आए थे। அவன் ஒரு சொப்பனம் கண்டான். उसने एक सपना देखा। பிரச்சனையே அவன் கண்ட சொப்பனத்துல தான் வருது. ये जो सिर्फ तकलीफ है वहां पे तो दिया ஆதியாகம सपना ही புத்தகம் है। 40 37 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல வாசிக்கலாம். उत्पत्ति के पुस्तक 40 अध्याय पे हम அவன் பிரச்சனை அதுக்கு பிறகுதான் அவனுக்கு வருது. इसके बाद ही वहां पे तकलीफ அதுதான் आया था। தேவன் அவன் சொப்பனத்தில் அழைத்ததான அழைப்பு. यही जो यहोवा ने उनको बुलाया है। அவன் எல்லாரிலும் என்ன செய்தான், அதிகமா அவருடைய சகோதரர்கள் அது நிமித்தமா அவனை பகைக்கிறார்கள். तो इस
इसके द्वारा बहुत लोग उसको बैर किया, தன்னுடைய அழைப்பு ஒரு விசேஷமான அழைப்பா இருக்குது. क्योंकि उनके जो बुलावट है बहुत உங்களை खास की உங்களை बुलावट है। அழைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். यहोवा आपको बुलाने वाला அவர் है। உங்களை விட்டு விலகாம உங்களுடைய அழைப்பின் நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். यहोवा आपसे दूर नहीं जाएगा, जब तक यहोवा का इच्छा करेगा वो आपसे एक बात करता रहेगा। உங்களை எதுக்காக அழைச்சார்? आपको किसके लिए बुलाया है? எதற்காக வேறு பிரித்து கொண்டு வந்தார்? अभी किसके लिए आपको अलग करके लेके அந்த आया है? நோக்கம் உங்களுக்குள்ள நிறைவேறணும். ये जो इच्छा उनके मन पे होना है, அது நிறைவேறுகிற காலங்கள் யார் இடத்துல இருக்கு? நம்ம கிட்ட இல்ல, அது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ये पूरा होना हमारे हाथ पे नहीं है, वो तो परमेश्वर के हाथों पे இதுதான் है। சங்கீதம் 31 சங்கீதம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். भजन के पुस्तक 31 अध्याय के 15 என் वचन, காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. मेरे दिन तेरे हाथ में है। நம்ம என்ன செய்யறோம்? இது யாருடைய கரத்தில் இருக்கிறது? वो किसके हाथों पे है? நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? हमारे दिन किसके हाथों पे அதைதான் है? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். यही तो पतरस के प्रेरितों ने कहा, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, अभी ठीक समय पे आपको ऊंचा करने के ஏற்ற लिए, காலத்தில் இருந்து அவருடைய கரத்துக்குள் இருங்க. अभी ठीक समय पे आप यहोवा के हाथों के अंदर होना चाहिए। நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? हम क्या करेंगे? நமக்குரிய அவசரப்படுறோம். हम बहुत जल्दी फिरते हैं, அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு டக்குன்னு நடந்துறணும். அதான் நம்முடைய நோக்கம் எல்லாம். हमारे मन है कि ऐसा कुछ होना है तो आप जल्दी कर देते हो। நம்முடைய காலங்கள், நம்ம வச்சிருக்கிற ஒரு கால நியமங்கள், இதன்படி ஒரு காரியம் நடக்குமானால் அது அது அங்கே தேவனுடைய செயல் அங்கே இருக்காது. यदि हमारे द्वारा, हमारे विचार के द्वारा पूरा करेगा तो वहाँ पे यहोवा के काम नहीं होगा। ஒரு காரியம் நமக்குள்ள நடக்கணும்னு சொல்லி சொன்னா, यदि एक चीज मन पे होना है तो கர்த்தருடைய வேலை வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். जब तक यहोवा का काम आएगा तब तक हमें इंतजार करना है। அந்த வேலை வர்றதுக்கு முன்னாடி பயங்கர போராட்டங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில. तो इससे पहले आपके जीवन पे बहुत सारे परिश्रम பல आएगा, பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். बहुत सा तकलीफ आपको देखना पड़ेगा। பிரச்சனை மேல பிரச்சனை அதிகரிக்கும். अभी बहुत से कठिनाई के ऊपर कठिनाई போராட்டங்கள் आएगा, அதிகரிக்கும். बहुत सारे परिश्रम आएगा। ஊழியக்காரர்களுக்கு அழைப்பை பற்றி ஒரு சந்தேகம் வரும். अभी सेवक लोगों को एक बुलावट की சபையை और பற்றி संदेह சந்தேகம் வரும். अभी कलीसिया के ऊपर एक ஊழியங்களை शक பற்றி आएगा, சந்தேகம் வரும். सेवा के ऊपर एक शक கர்த்தருடைய आएगा। பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பை பற்றி ஆண்டவர் இருக்கிறாரா? तो यहोवा के ऊपर एक उद्धार के द्वारा उनको एक शक என்னங்க आएगा। எல்லாத்துலயும் ஒரு சமாதானம் ஆகணும் தான் நினைச்சு வந்திருக்கிறோம். तो हम यहाँ पे आए कि क्योंकि सब में से शांति मिलना है, ஆண்டவருக்குள்ள வந்ததே ஒரு சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக வந்திருக்கிறோம். तो हम यहोवा के अंदर आए ताकि हमें शांति मिले। சரி, இந்த காரியங்கள் எப்படியோ நடந்துரும், அதுல நம்ம ஒரு சமாதானமா இருக்கலாம்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது. कि ये चीज हो जाएगा तब हमें शांति मिलेगा, लेकिन ऐसा இந்த नहीं हो रहा குறிப்பிட்ட है। காரியங்கள் நிமித்தமா ஒரு இளைப்பாறுதல் இருக்கும்னு நினைச்சா எனக்கு வாழ்க்கையில இல்லையே. अब इसी चीज के द्वारा मुझे विश्राम मिलेगा, लेकिन ये मुझे नहीं मिला ஒன்று, இந்த है। காலை நேரத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. अब इस सुबह आप ये जान நீங்க लीजिए, நீங்க விரும்புகிற நிழல்ல தங்க கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். जितना आप हवा आपको नहीं छोड़ता है, आपको पकड़ कर रखता நீ है। நீ விரும்புற நிழல் ஒரு ஆமனுக்கு நிழலா இருக்கலாம். जो तू चाहता है वो அது सब ஒருவேளை होगा, சூழச்செடி நிழலா இருக்கலாம். लेकिन वो तो सिर्फ एक पेड़ அந்த के नीचे நிழல் போன होगा। பிறகு உனக்கு துக்கமும் வேதனையும் தான் வரும். वो छाया जाने के बाद सिर्फ और एक बात तुझे दुख आ ஆனா जाएगा, உங்களை கர்த்தர் எந்த நிழல்ல தங்க வைக்க விரும்புறாரு? लेकिन यहोवा आपको किसकी छाया के अंदर சர்வ रखना வல்லவருடைய चाहते हैं? நிழல்ல தங்க வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். सर्वशक्तिमान की छाया के अंदर वो देखना அந்த चाहते சர்வ हैं। வல்லவருடைய நிழல்ல இருக்கும்போது जब आप सर्वशक्तिमान की छाया पे होने எந்த से தீங்கு உங்க வாழ்க்கையில வரவே வராது. आपके जीवन पे कोई भी बुराई नहीं எந்த आएगा, பயங்கரங்கள் வந்தாலும் உன்னை அணுகாது. कोई भी खतरा आने से वो नहीं आएगा आपके உன்னை नजदीक। பாதையில பாதுகாக்கிறதுக்கெல்லாம் தூதர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். तो आपको रक्षा करने के लिए आपके पूरे स्वतूत को आपको அந்த बरकता है। 91 சங்கீதத்தின் எல்லா வாக்குத்தத்தங்களும் அவங்க வாழ்க்கையில நிறைவேறுது. वचन के पुस्तक 91 अध्याय की जो भी है ये सब आपके जीवन पे पूरा होगा। ஆமா, நம்ம என்ன செய்வோம்? நம்ம நினைக்கிறது நம்ம காலத்துல அது நடந்துடணும், அப்படிதான் तो நினைக்கிறோம். हम सोचते हैं कि वो हमारे जीवन पे होना நம்ம चाहिए, காலத்துல நம்ம நினைச்ச நேரத்துல நடந்துடணும் அந்த காரியம். जो हमें चाहता है वो हमारे जीवन पे होना है। அது நடக்கலன்னா நமக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், यदि பெரிய नहीं சோர்வு, नहीं होगा तो एक बड़ी सी फिक्र, एक ஜெபம் चिंता, பண்ண மாட்டோம், प्रार्थना नहीं करेंगे, பைபிள் வாசிக்க மாட்டோம், शास्त्र नहीं पढ़ेंगे, எல்லாம் போச்சே, ஏன் இப்படி இருக்குது? सबको चला गया, இதெல்லாம் लेकिन ஒரு ऐसा क्यों பெரிய है? மன உளைச்சல் ஆகும். तो एक बहुत सारे उनके अंदर एक तकलीफ आएगा, தூக்கம் வராது. नींद नहीं आएगा। டேப்லெட் போட்டாலும் தூக்கம் வராது. अभी आप दवा देने से भी आपको தூக்கத்துக்கு என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதெல்லாம் நம்ம விட்டு கலந்து போயிடும். जितना आप कोशिश करने से आप सो नहीं வெளியில सकते, நல்லா சிரிச்சுப்போம், பேசுவோம், बाहर आप अच्छे से हंसते बात करते हैं, இருதயத்துக்குள்ள ஒரு அமைதி இருக்காது. लेकिन आपके हृदय के अंदर एक शांत नहीं होगा, தனிமையா இருந்தது போல இருக்கும். एक अकेले की रहने உங்களை की तरह நேசிக்கிறவங்கள होगा, உங்களை கைவிட்டது போல இருக்கும். ऐसा लगेगा जो आपको प्यार कर रहा है छोड़ा है, எல்லாரும் உங்களை மறந்தது போல இருக்கும்.
ऐसा लगेगा सब कुछ आपको छोड़ा है। இந்த ஆள் தான் என்கிட்ட பேசுவாங்க, तो ये इंसान हमसे बात இந்த करेगा। ஆள் என்ன விசாரித்து ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்கன்னு கூட விசாரிக்க, அவங்களும் மறந்துட்டாங்களா? போச்சு. क्या ये इंसान मुझसे फोन से बात नहीं किया, ऐसा हमें भूल गया क्या? தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வந்து சூழ்நிலைகள் வந்துச்சு. अभी दाऊद को भी इसी तरह समय आया அந்த है। 31 சங்கீதம் 15 வசனத்தில் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. तो भजन के पुस्तक पे और पे कहा है कि मेरे दिन तेरे हाथों पे है। அந்த தாவீது தான் சொல்றான். அதுக்கு மேல உள்ள 15 வசனத்தை சொல்லி இருக்கு. 12 வசனத்தை பாருங்க, और 12 वचन என்ன சொல்றாரு பாருங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுதும் மறக்கப்பட்டேன், मैं मृत्यु के समान लोगों के मन में बिसर गया உடைந்த பாத்திரத்தை போலானேன். பாருங்களேன், और ये टूटे बर्तन के समान हो गया हूं। இருதயமே உடைஞ்சு போச்சு. तो ये सब टूट गया है। செத்தவனை போல मृत्यु के समान கொஞ்ச நாள் யோசிப்பாங்க, थोड़े दिन सोचते கொஞ்ச हैं நாளுக்கு பிறகு அப்படியே சுத்தமா மறந்துடுவாங்க. और उसके बाद भूल जाते हैं। இங்க சொல்றாரு முழுதும் உயிரோட தான் இருக்கிறேன், और मैं तो पूरा जिंदा ही हूँ, எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். इसलिए सब में से मैं तो बिसर गया हूँ। எவ்வளவு நன்மை செஞ்சேன், तो मैं कितना भला किया है, எவ்வளவு உபகாரமா இருந்தேன், तो मैं उनके कितने बहुत भला किया எவ்வளவு था। நாளுக்காக உபவாசிச்சேன், मैं ये कितना उपवास किया है, கண்ணீர் விட்டேன், आंसू बहाया है, பாரப்பட்டேன், बहुत बोझ उठाया है, இவ்வளவு வேதனையோடு சுமந்து நடந்தல. बहुत तकलीफ से मैंने करा था। எல்லாம் மனுஷரா क्या ये सब इंसान है? வெறுக்கத்தக்க இப்படி இருக்கிறாங்களே. क्या ऐसे ये लोग ऐसा நம்ம है? உடனே நினைக்கிறோம், ஆண்டவரை கூப்பிடுறோம், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர். तो मैं यहोवा से करता हूँ कि यहोवा आप ये सब क्यों दिया है? இப்படி எல்லாம் எல்லாராலும் மறக்கப்படும். इसलिए सबके द्वारा आप भूल जाओगे। எல்லாராலும் மறக்கப்படுறது தேவ சித்தம். மனதுல வச்சுக்காங்க. सबके द्वारा भूल जाना यहोवा की इच्छा है। குடும்பத்தார் உன்னை வெறுக்கறாங்க, மறக்கறாங்க. क्या परिवार आपको नफरत ஏன்னா कर रहा है? பந்தத்தார் உன்னை மறந்துடுறாங்க. रिश्तेदारों आपको बहुत नफरत किया அப்ப है। நினைங்க, கர்த்தர் உங்க மேல நினைப்பா இருக்கிறான்னு நினைச்சுக்காங்க. तब आप सोचिए எத்தனை பேர் அதை यहोवा आपके ऊपर एक விசுவாசிக்கிறீங்க? भला है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை நினைக்கும்படியாக தான் यहोवा आपको सोचने के कारण எல்லாராலும் மறக்கப்படுறாங்க. सबके द्वारा आप भूल जाओगे। ஒரு தடவை தாவீது ராஜாவான உடனே एक बार जब दाऊद राजा होने அவன் के கேக்குறான், बाद इसने पूछा, சவுலுடைய குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களா? उसने पूछा कि शाऊल के परिवार पे कोई है? சவுலுடைய குடும்பத்தானுக்கு யோனத்தானின் நிமித்த தயவு பாராட்டுவதற்கு. अभी शाऊल के परिवार की योनातान के द्वारा उसको दया देने के लिए। அப்ப சொல்றாங்க, முடவனா ஒருத்தன் கிடக்குறான், तब उसने बोला एक लंगड़ा के एक ஒரு इंसान நொண்டி है। இருக்கிறான் ஒருத்தன் एक लंगड़ा அப்படின்னு इंसान சொல்றான். है। முதல்ல அவனுக்கு அறிமுகமாகறதே ஒரு நொண்டி இருக்கிறான் अभी அப்படின்னா. पहला उसको बोला था कि एक लंगड़ा है। ஓ அப்படியா, அவனை முதல்ல கூட்டிட்டு வாங்க. ठीक है, उसको बुला के आओ। அதுக்கு பின்புதான் அவன் நினைவுபடுத்தப்படுறான், அவன் மேவி போசேத். अब उसके बाद ही उसने बोला था कि वो मेफीबोशेत है। எல்லாரும் மறந்துட்டாங்க. ஓ அங்க ஒரு பையன் இருக்கிறானே, अभी सबने उसको भूल அவன் गया, நடக்க முடியாத ஒருவன் இருக்கிறானே, लेकिन एक लड़का है वो चल नहीं கால் सकता, ஒடிக்கப்பட்டவனாக ஒருவன் இருக்கிறானே. उसको पैर टूटा गया है। ஏற்ற காலம் வந்துச்சு. ठीक समय आ गया, அவன் பலவீனனாக அல்ல, तू निर्बल होके नहीं, நொண்டியாக அல்ல, लंगड़ा नहीं, மேவி போசேத்தாக உயர்த்தும்படியாக मेफीबोशेत के द्वारा ऊंचा करने के लिए கர்த்தர் அங்க மறைச்சு வைக்கிறார் तो பாருங்க. यहोवा आप उनको छिपाए रखा எல்லாரும் था, மறந்துட்டாங்க. सबने उनको भूल ஆனா गया है, கர்த்தர் நினைவா இருக்கிறார் பாருங்க. लेकिन यहोवा तो उनको याद किया है। எஸ்தருடைய விஷயத்துல அப்படித்தானே. अभी एस्तर के बात में भी वो सही மொர்தே है। எஸ்தருடைய புத்தகத்துல வாசிக்கிறோம், ये हम एस्तर की पुस्तक पढ़ने மொர்தேகாய் से அங்க வாசற்படியில நிற்கிறான். अभी मोर्देकाई वहाँ पे द्वार पे खड़ा है, ராஜா மேல கை போடும்படியாக பார்த்தவனுக்கு तो राजा के ऊपर हाथ डालने की सोचा ராஜா था। மேல கை போட விடாதபடிக்கு இவன் தடுக்கிறான். अभी राजा के ऊपर हाथ न डालने की उसने रोका है। ராஜாவை பாதுகாக்கிறான். अभी राजा को उसने रक्षा किया है। இதற்கு ஏதாவது அவார்டு கொடுத்தாங்களா? क्या इसके लिए कुछ उनको अवार्ड दिया எதற்கு है? சன்மானம் கொடுக்கப்பட்டதா? क्या उसके लिए कुछ प्रतिफल दिया है? ஒண்ணுமே கொடுக்கப்படல. कुछ भी नहीं दिया, ஆனா நாளாக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन वो तो पुस्तक पे लिखा है। என்ன பிரயாசப்படுறீங்களோ அதெல்லாம் புஸ்தகத்தில் எறியப்பட்டிருக்குது. जो भी மறந்துடாதீங்க. आपने मेहनत करा है ये सब वो वहाँ पे पुस्तक पे लिखा நீங்கள் होगा। என்னென்ன காரியங்கள் அன்பு நிமித்தம் செய்கிறீர்களோ, जो प्रेम के द्वारा जो आपने किया है, ராஜாவை கனம் பண்ணுகிறவன் ஒருவன், ராஜாவை காக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். इसलिए राजा को बचाने के लिए आदर करने के लिए है। நீதிமொழிகள் ஞானி சொல்ற, ராஜாவை காக்கிறவன் கனமடைவான். अभी नीति वचन के कहा है कि जो राजा को आदर करेगा और उसको बचा
बढ़ाएगा। தேவனுடைய நாமத்தை தூஷிக்காம अभी यहोवा के नाम को दोष न करने के लिए நிச்சயமா இந்த நேரங்கள்ல நான் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன். बिल्कुल जहाँ पे मैं काम करना हूँ मैं वहाँ पे करूँगा। கதத்தை எதிர்பார்க்கல, आदर को मैं नहीं ஒரு மேன்மை चाहता எதிர்பார்க்கல. हूँ, कोई भला मैं नहीं चाहता என்னுடைய हूँ। வேலை, என்னுடைய அழைப்பு எதுவோ அந்த அழைப்புக்குரிய வேலையை நான் செய்கிறேன். मेरे काम क्या है, मेरी बुलावट क्या है, उसके द्वारा मैं काम நீ அந்த करूँगा। வேலையை உண்மையா செய்துகிட்டே இருந்தா यदि वो काम तो सच्चाई से करने से எல்லாரும் உன்னை மறந்தாலும் சரி, सबको तुझे नफरत करने பரலோகம் से உன்னை மறக்காது. भी, लेकिन स्वर्ग तुझे நான் भूल नहीं செஞ்சதை जाएगा। நினைக்கல பாத்தீங்களா? क्या आपको समझ में आ रहा ஒரு है? தடவை எல்லாரும் நிறைய பேர் நான் டிபிஎம் சபையில் இருக்கிற நாட்கள்ல பலர் உதவி செய்ததெல்லாம் உபாச ஜெபத்துல சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணோம். जब हम टीपीएम थे बहुत लोगों को बोले कि हमको बहुत सा प्रार्थना किया था, பலருடைய காரியங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். हम बहुत की चीजों के कारण हमने तारीफ किया है। ஒரு ஆள் கூட்டத்துல தான் இருக்குது, ஆனா அந்த ஆளை மறந்துட்டோம். तो हाँ, அந்த ஸ்தோத்திரத்துல அவரு உட்கார்ந்து இருக்கிறாரு. अभी एक इंसान वहाँ पे बैठे हैं लेकिन हम उनको भूल गए அந்த हैं। ஆளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணல மறந்துட்டு எல்லாரும் ஊழியக்காரங்க மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. तो सबको ने उनको भूल गया कि और सब सेवक लोग भी थे लेकिन वो सब भूल गए उनको। கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த இருதயம் உடைஞ்சிருச்சு அவர். लेकिन वो जो मीटिंग खत्म होने के बाद उनके என்கிட்ட हृदय வந்து बहुत brother, टूट गया है। brother, மறந்துட்டீங்களே. क्या ब्रदर आपने मुझे भूल சரி, गया பரவாயில்ல, है? கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறார். ठीक है, यहोवा मेरे ऊपर याद पे है। இதெல்லாம் அவர் பரவாயில்ல, இந்த நல்ல ஒரு இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ठीक है, यहोवा उनकी हम अच्छी बहुत संतोषப்பட்டேன். है। हम बहुत खुश थे। ச்சே, இப்படி ஒரு இருதயம் இருக்குதா? क्या उनको इतना இல்ல हृदय है? நான் அதை யோசிக்கல, மறைஞ்சிருக்க தான் நான் விரும்புறேன். तो मैं तो सिर्फ छिपा होना ही मैं चाहता हूँ, சில நேரங்கள்ல சில காரியங்கள் ஆண்டவர் நம்மளை மறைத்து ஒளித்து வைப்பார். क्योंकि यहोवा हमें थोड़ी चीजों की हमें छिपा चाहता है। எல்லாரும் மறந்த இடத்துல நாம் யாரும் மனதில் நினைக்கப்படாத இடத்துல நாம் இருப்போம். तो हम कहीं की जगह पे होंगे, बहुत लोग हमें भूल जाए होगा, हम किसी को याद भी नहीं होगा, उसी जगह पे हम रहेंगे। ஏற்ற சமயம் வரும். ठीक समय आएगा। இதான் தாவீது சொல்றார். यही तो दाऊद ने कहा, காலங்கள் யாருடைய கரத்துல இருக்குது? तो मेरे दिन किसके हाथों पे என் है? கையில இல்ல. मेरे हाथ पे नहीं நான் है। நினைக்கிறேன் இந்த காலத்துல இந்த காரியத்தை செஞ்சிரணும். तो मैं सोच रहा हूँ कि इसी समय ये चीज पूरा करना இந்த है। காலத்துல இந்த உயர்வு வந்துரணும். अभी इसी समय ये ऊंचावट आना है। ஏற்ற காலம் ஒண்ணு இருக்குது. तो ठीक समय एक है। நான் சிங்கப்பூர் போயிருக்கும் போது அங்க உள்ள சில விசுவாசிகளா இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. जब मैंने सिंगापुर गया वहाँ पे அப்ப विश्वासी लोगों से ஊழியக்காரங்க बात எல்லாருமே किया, பேசிக்கிட்டு இருந்தோம். तो सेवक लोग भी हमसे बात किया மலேசியால था। உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். तो सब लोग इकट्ठा होके हमसे அங்க உள்ள बात किया ஊழியக்காரங்க, है। இங்க உள்ள ஊழியக்காரங்க. वहाँ के सेवक लोग और मलेशिया के सेवक அப்ப लोग। அதுல ஒரு ஐயா சொல்றாங்க, तब वहाँ से एक இது ஒரு 10 भाई ने बोला, வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் நம்முடைய சபையெல்லாம் வளர்ந்திருக்கு பாஸ்டர். ये 10 साल पहला होगा तो हमारा कलीसिया बहुत बड़ा होगा। காலங்கள் கர்த்தருடைய கரத்துல எல்லாம் இருக்குது. लेकिन समय तो हमारे परमेश्वर के அந்த हाथों पे 10 है। வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா ये जो 10 साल पहला होगा யார் तो நிலவரம் எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. पता नहीं किसका स्थिति ஏன் किसके हाथ நிலவரம் எப்படி होगा, இருந்திருக்குமோ தெரியாது. पता नहीं मेरे स्थिति क्या होगा। அழிவு வரக்கூடாது. वो नुकसान नहीं आना கர்த்தருடைய है। கரத்தில் இருக்கிறவைகள் ஒன்று நஷ்டப்பட கர்த்தர் விட तो மாட்டார். यहोवा के हाथों पे है, यहोवा उनको बहुत नुकसान नहीं பேர் करेगा। சொல்லி அழைத்தாரே, தன்னுடையவைகள் ஒருபோது கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார். जो अपना है उनको नाम लेकर बुलाया है, यहोवा उनको बिगड़ना नहीं देता। ஏற்ற காலத்தில் அதை உயர்த்த வேண்டும். ठीक समय पे उनको ऊंचा करना है। தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டார். अभी दाऊद के द्वारा सबने நீங்க उनको 1 भूल गया சாமுவேல் है। புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல अभी पहला शमूएल की 16 अध्याय। நீங்க கேக்குறார், சாமுவேல் கேக்குறாங்க, अभी शमूएल ने पूछा, யாராவது இருக்கிறானா? क्या कोई है? ஈசாயை பார்த்து அப்படி அப்பாவை பார்த்து கேக்குறாங்க, और उनके पिता से उनके உங்களுடைய पूछा, வீட்டுல வேற யாராவது இருக்கிறாங்களா ஐயா? क्या तेरे घर पे और कोई है? அப்பதான் தகப்பனுக்கு நினைவே வருது. अभी तभी तो उसको बहुत याद आया 1 था। சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல अभी पहला शमूएल की 16 अध्याय இவ்வளவு की 11। தானா? अभी इतना समय पे எல்லாருக்கும் இளையவன், அதுக்கு பிறகு இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், இளைய ஒருத்தர் இருக்கிறான் பாருங்களேன். अभी छोटा तो रह गया है। சகோதரனால தகப்பனால எல்லாம் மறக்கப்பட்டான். भाइयों द्वारा उनके माँ बाप के द्वारा सबको भूल जाया சில गया था। நேரங்களை தனிமைப்படுத்துவார் ஆண்டவர். यहोवा तो थोड़े समय आपको अकेला देता எல்லாரும் है। இருந்தாலும் நான் மட்டும் தனிமைங்கிற இடத்துல மிகவும் வியாகுலமான ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து போக வேண்டிய கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ऐसे जिम्मेदार आएगा कि हम बहुत सारे अकेले के जीवन पे सबके द्वारा नफरत और निंदा की स्थिति पे आपको अकेला छोड़ देता அப்படிப்பட்ட है। காலங்கள் கடந்து போகும்போது जब हम उसी समय पे ஆண்டவரே, जाएंगे, உம்முடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். हे यहोवा मैं आपके काम के लिए मैं इंतजार कर அல்லேலூயா रहा हूँ। சொல்லுங்களேன். सब अल्लाह बोलिए, சத்தமா சொல்லுங்களேன். जोर से बोलिए, உம்முடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். हे यहोवा आपके काम के लिए मैं इंतजार कर रहा हूँ। ஏற்ற காலத்துல நீர் எங்களை உயர்த்துவீங்க. अभी ठीक समय पे मैं तुझे ऊंचा ஏற்ற करूंगा। காலத்துல நீங்க நன்மை செய்வீங்க. अभी ठीक समय पे मैं आपको सिर्फ भला நான் करूंगा। அவசரப்படுற மாதிரி நீங்க அவசரப்பட
அவசரப்பட்டுறாதீங்க. जैसे मैंने जल्दीबाजी की है वैसा मत कीजिए। ஒரு தடவை யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது जब एक बार यूसुफ जब बंदी गृह पे था அவன் அவசரப்பட்டான். वो जल्दीबाजी किया है। யோசேப்புடைய அழைப்பு விசேஷமான அழைப்பு. यूसुफ की जो बुलावट है वो कास की बुलावट है। சகோதரர் எல்லாரும் அவனை பகைக்கிறாங்க. अभी उनके पूरे भाई उसको नफरत அவன் किया கண்ட है। சொப்பனத்து நிமித்தமாக उसके द्वारा जो सपना के द्वारा எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க. बहुत लोग उसको नफरत किया है। யோசேப்பே உன்னுடைய அழைப்பு விசேஷமான அழைப்பு. यूसुफ जो तेरा सपना है वो அந்த कास की அழைப்பை है। நிறைவேற்றுவதற்கு ये जो बुलावट पूरा நீ करने के लिए சகோதரரால் பகைக்கப்படதா வேணும். तो जो भाई को द्वारा तुझे नफरत ही அவர்களால் நீ मिलेगा மறக்கப்படதா வேணும். और सबकी तरह तुझे भूल அவர்களால் நீ जाओगे குழியில தள்ளப்பட வேண்டியதா தள்ளப்படதா வேணும். और उनके द्वारा तुझे गड्ढे पे उनको गिरा देगा। இனி என்னென்ன பாடுகளோ அந்த பாடுகள்ல உபத்திரவங்கள் நீ கண்டிப்பா கடந்து போக தான் செய்யணும். जो भी परिश्रम है जो भी तकलीफ है ये तुझे सहना पड़ेगा பொய்யா பொய்யா குற்றச்சாட்டப்படணும். और तुझे झूठे से अपराध मिलना நீ है। அவமானப்படுத்தப்படணும். तुझे अपमान करना அது पड़ेगा। நிமித்தமான சிறைச்சாலைக்கு போகணும். उसके द्वारा तुझे बंदी गृह पे जाना பத்தீங்களா पड़ेगा। பத்தீங்களா எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கிறான். देखो वो कितना बहुत से द्रोही இந்த है। எபிரேயனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு. इब्रानियों के लिए कितना धैर्य आ இவ்வளவு गया है। துணிகரம் வந்திருக்குது. कितना बहुत चालाकी आ गया தேசத்தார் है। எல்லாரும் அவன் மேல எப்படி இருப்பாங்க. देखो वो कितने के देश के लोग बहुत नफरत தேசம் होंगे। முழுவதும் அன்றைக்குள்ள எகிப்தில் உள்ள கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் கொலவெறியில இருப்பாங்க. अभी मिस्र के पूरे के वहाँ के लोग के बहुत से नफरत அவன हुए थे यूसुफ के बारे में। ராஜா சிறைச்சாலையிலே அடைச்சாரு. तो क्या राजा उसको बंदी गृह पे डाला அவன है பீஸ் பீஸா போட்டுருக்கணும். और उसको और भी ठूठा करना ஏன் चाहिए। அவனை ஜெயிலுக்குள்ள கொண்டு போட்டாரு. क्यों उसको जेल पे डालना தேவன் था? உன்னை குறித்து கர்த்தர் ஒரு அழைப்பு தந்திருப்பாரே ஆனால் यदि यहोवा आपको ठीक से बुलावा दिया யோசேப்பு உன்னை होगा பற்றி तो, தேவ சித்தம் ஒன்று இருக்குமானால் यदि यहोवा आपकी इच्छा देगा तो தேவன் உன்னை வெகுவாக தண்டித்தாலும் சாவுக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். यदि यहोवा आपको और विधान देने से लेकिन मृत्यु के लिए यहोवा आपको नहीं सौंपता நீ है। சாவை தேடினாலும் சாவு உனக்கு கிடைக்காது. यदि तुम मृत्यु ढूंढने से भी वो मृत्यु तुझे नहीं ஒப்பு मिलेगा। கொடுக்க மாட்டார். अरे वो यहोवा के ऊपर எப்படி अपने கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரே அடியா என்ன சாவடிச்சிருங்களே. ऐसा परिश्रम करने से अलावा आप मुझे और भी आप मार डाल दो मुझे। தகப்பனால் கைவிடப்பட்டார். पिताजी के द्वारा छोड़ गया है சகோதரால் கைவிடப்பட்டார். और भाइयों के द्वारा उसको छोड़ गया है। உழைக்க வந்த இடத்துல அவமானங்கள், जहाँ तक वहाँ काम करने आया है वहाँ पे பல अपमान, வேதனைகள், बहुत सारे तकलीफ சிறைவாசம். और बंदी गृह। இந்த சூழலில் மத்தியில स्थितियों के बीच पे அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. उसको एक चांस मिला। அங்க ஒரு பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் கண்டான். तो वहाँ एक इंसान ने वहाँ पे सपना அந்த देखा। சொப்பனத்துக்கு யோசேப்பு என்ன செய்யறான், விளக்கம் சொல்றான். अभी उस सपना के द्वारा उसने यूसुफ ने समझा लिया है। விளக்கம் சொல்லிட்டு उसको मतलब बोल के ஆதியாகமத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. उत्पत्ति के அவன் पुस्तक விளக்கம் சொல்லிட்டு उसको समझा के அவன் என்ன சொல்றான், 20 அதாவது 40ஆம் அதிகாரத்துல 40 अध्याय நீ கொஞ்சம் தயவு செய்து என்னுடைய நிலவரத்தை அங்க நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுன்னு சொல்லுறான். वहाँ पे पिलाना हर ने बोला कि जो मेरे सपना है ये ठीक से समझाओ। ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 40 अध्याय நீ என்ன செய், அதாவது 14ஆம் வசனத்தை பாருங்களேன். अभी 14 वचन ஆதியாகமம் 40:14 उत्पत्ति का 40 இதுதான் का 14। அதனுடைய அர்த்தம். பானபாத்திரக்காரனுடைய அர்த்தத்தை சொல்லியாச்சு. इसने बोला कि अतः यही जो तेरा मतलब है। ஆனால் அவன் என்ன சொல்றான், लेकिन उसने क्या நீ बोला, வாழ்வடைந்திருக்கும் போது जब तक तू जिंदा है என்னை நினைத்து मुझे सोच के என் மேல் தயவு வைத்து और मुझ पर कृपा करके என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து फिरौन से मेरी चर्चा चलाना இந்த இடத்திலிருந்து என்ன விடுதலையாக இருக்க और इस घर से मुझे छुड़वा देना। பாத்தீங்களா देखिए என்ன क्या இவன் என்ன செய்ய, அவன் என்ன நினைக்கிறான், इसने क्या सोचा, யோசேப்பு நினைச்ச காரியம் என்ன, यूसुफ ने क्या கண்டிப்பா सोचा, உனக்கு உயர்வு வரப்போகுது, तो बिल्कुल तुझे ऊंचा கண்டிப்பா बढ़ाएगा, நீ ப்ரமோஷன் கிடைக்க போகுது, बिल्कुल तुझे प्रमोशन मिलेगा கண்டிப்பா நீ அயல்நாடுகளுக்கு போக போற, और बिल्कुल तू विदेशी जाएगा। கண்டிப்பா அந்த உலகத்தில் நீ பெரிய ஆளா இருக்கிற. अभी बिल्कुल तू एक बड़ी சில है। சொல்லுவாங்க, कई लोग कहते ஆ, हैं சில பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா சொல்ல, டேய் உனக்கு இந்த சுழி இருக்குடா, और कई लोग बोलते மண்டையில சுழி இருக்குடா, முதுகுல சுழி இருக்குடா, तो बोलते हैं कि तेरे सिर के நீ ऊपर एक गोल பட்டம் है, கட்டி ஆளுவடா டேய். और बोलते हैं कि பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லுவா, டேய் நீ நல்லா இருக்கும் போது அம்மா கவனிச்சிக்கா, तो बच्चे மம்மியை விட்டுறாத, माँ को मत டாடியை छोड़ो, விட்டுறாத, पापा को मत छोड़ो, நீதான் இப்ப எல்லாத்த காட்டிலும் பெரிய ஆளாக போற. अभी तू ही सबसे अधिक बहुत அந்த बड़ा हो பிள்ளைகள் அதை जाएगा। நினைச்சுக்கிட்டே படிக்காம போயிரும். अभी ये सोच के ही वो नहीं पढ़ता है, நான் தான் பெரிய ஆளாக போறேனா, तो मैं क्या बड़ा होगा, ஜோசியக்காரன் சொல்லி இருக்கிறாளா, तो हमें என் बोला है, முதுகுல ஒரு சுழி கிடக்குதா, तो मेरे सिर पे என் गोल மண்டையில है, ஒரு சுழி விழுந்து तो கிடக்குதா, मेरे सिर पे गोल है, அதனால நான் பெரிய ஆளா ஆகிருவேனா, इसलिए बड़ी इंसान हो இப்படி जाऊंगा। சொல்லிட்டு அதை தான்
நினைச்சுக்கிட்டு இருப்பா, படிக்க மாட்டான். ये कह के ही यही सोचा होगा लेकिन वो नहीं पढ़ेगा। இவன் என்ன இப்ப நம்ம என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்க? और ये लोग क्या सोचते हैं? இந்த எழுத்தின்படி சில காரியங்களை பார்த்துட்டு அதன் மூலமா இந்த ஆள் பெரிய ஆள் ஆயிருவாரு. अक्षरिक द्वारा ये सोच के वो सोचते हैं कि वो बड़ा हो யோசேப்பு जाएंगे। கூட அப்படிதான் நினைச்சான். अभी यूसुफ भी वैसे ही அப்பா सोचा உனக்கு கண்ட है। சொப்பன நிச்சயம், तो நீ सपना கண்டிப்பா அந்த சொப்பனத்தை கண்ட. तो बिल्कुल ये सपना देखा நான் है। சொன்ன அந்த அர்த்தம் உண்மையானது, சத்தியமானது. जो मैंने कहा है अर्थ वो बहुत सच है। நீ வாழ்வடைய போற, तो जीवित हो जाएगा, நீ உயர்த்தப்பட போற. ऊंचा हो जाएगा। ப்ளீஸ் தயவு செய்து அந்த நேரத்துல உம்முடைய ராஜ்யத்தில் अभी उसी அந்த சிலுவை समय கல்லல போல உம்முடைய ராஜ்யத்தில் अभी तेरे என்ன राज्य நினைச்சுக்கோ. पे और मुझे सोच लेना। இயேசுநாதராவே यीशु मसीह तो இயேசு நினைப்பார், மனுஷன் நினைப்பானா? क्या यीशु मसीह सोचेगा? इंसान அந்த सोचेगा சிலுவை नहीं। கல்ல உம்முடைய ராஜ்யத்தில் என்ன நினைச்சு கொள்ளுன்ற உடனே இயேசு என்ன செய்தார்? तो यीशु मसीह जब वो ஓ बोलेगा सोचने ராஜ்யத்தை से, பற்றி வெளிப்படுத்தல் இருக்குது இவனுக்கு. तो राज्य के ऊपर उसके एक प्रकट இன்றைக்கே है। என் கூட பரதேசில இருப்பேன். आज ही तो वहाँ पे मेरे साथ परदेशी पे रहेगा। ஆனா लेकिन இவன் என்ன செய்தான்? इसने क्या किया? 23 வசனத்துல வாசி பாருங்க. अभी 23वां वचन, ஆனால் பானபாத்திரக்காரரின் தலைவன் फिर भी पिलौना होने के யோசேப்பை प्रधान यूसुफ को நினையாமல் அவனை மறந்துட்டான். स्मरण न रखा परंतु उसे भूल ஒரு गया। அல்லேலூயா சொல்லுங்களேன். अभी सब अल्लाह ஒரு बोले। ஆள் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்களா? यदि एक इंसान आपको खन्ना बोले लेकिन वो ஸ்தோத்திரம் भूल பண்ணுங்க, गया ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. तो ऐसा तारीफ करके हालेलुया ஆண்டவர் बोलिए। தான் மறக்க வச்சார் பிரதர், तो यहोवा ही आपको சிஸ்டர். भूल गया। ஆண்டவர் தான் அதை மறக்க வச்சாரு. यहोवा ही आपको भूल गया था। நன்றி கெட்டதுங்க. क्या वो कोई बिना ही எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பேன். तो मैं कितना प्रार्थना இந்த किया ஆள் हूं, வளரணுங்கிறதுக்கு எவ்வளவு உதவி तो செய்திருப்பேன். मैं कितना मदद किया कि इंसान बढ़ना है। இந்த ஆள் நல்லா இருந்தா அல்லாம் கொஞ்சமாவது நம்மள நினைக்க வேண்டாமா? क्या ये इंसान बढ़ गया है तो क्या मुझे थोड़ा भी नहीं सोचना இந்த था? யோசேப்பு நினைச்சது ये जो यूसुफ ने सोचा है, ராஜாவிடத்துல சொல்லி अभी राजा को कह அதன் के நிமித்தமா தான் விடுதலையாக்கப்பட்டு उसके द्वारा उसको छुटकारा मिलके அவன் வெளியே வந்துடணும், उसको बाहर आना வெளியே है, வரணும், बाहर आना है, சிறைவாசத்தை விட்டு வெளியே வரணும். बंदी गृह से बाहर இந்த आना है। யோசேப்பு நினைச்சது ये जो ने यूसुफ இந்த ने सोचा, பானபாத்திரக்காரன் நிழல்ல தான் தங்கி இருக்கணும்னு நினைச்சான். उसने पिलाना होरे की रास्ते நான் पे चला சொல்றேன், जाता சில है। நேரத்துல ஒருவேளை இவன் போய் ராஜாவிடத்துல காரியத்தை சொல்லி இவன் வெளியில கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்காங்க, यदि वो कहने से राजा के द्वारा उसको छुटकारा मिलने से भी, விடுதலை ஆயிருந்தா இவன் எங்க இருந்திருப்பா? छुटकारा मिलने से वो உடனே कहाँ ராஜா என்ன होगा? சொல்லியிருப்பாரு? राजा क्या करेगा? அந்த பானபாத்திரக்காரனுக்கு கூப்பிட்டு, वो जो पिलाना होरे को बुला சரி के, நீ சொன்னல, ठीक है तूने நீ कहा சொன்ன है, மாதிரி அவன் நடந்திருக்குது, சரியா தான் இருந்திருக்கும். अभी वैसे ठीक होगा। சரி உனக்கு கீழே இருந்துரு வச்சுக்கோ, अभी तो உனக்கு வேணா ஹெல்ப்புக்கு அவனை வச்சுக்கோ, तेरे मदद के लिए டீ तो यूसुफ ஆத்துறதுக்கு, को रख लो। டீ ஆத்துறதுக்கு, अभी टी को ஏதாவது बनाने சமையல் के வேலை लिए, செய்யறதுக்கு पकाने के लिए, ஒத்தாசையாவை வச்சுக்கோ. तेरी मदद के लिए यूसुफ को கண்டிப்பா रख दो। சொல்லிருப்பா. वो बिल्कुल ऐसा करा தேவன் அந்த होगा। காரியத்தை அனுமதிக்கல. लेकिन यहोवा ने उस चीज நீ को ஒரு अनुमति नहीं दिया। பானபாத்திரக்காரனுக்கு அடிமையா இருக்கபடியா கர்த்தரோட அழைக்கல. तुझे तो पिलाना होरे की गुलामी होने के लिए யார் यहोवा तुझे नहीं யாருக்கோ கீழே बुलाया। இருந்து செய்யபடியா நீ உன்னை அழைக்கல. किसी के गुलामी न रहने के लिए यहोवा तुझे नहीं बुलाया தேவன் है। உன்னை மேல்மையான ஒரு ஸ்தானத்துல உயர்த்தலும். यहोवा तुझे और भी भले के रास्ते पे रखना चाहिए। அதற்காக எல்லாராலும் கர்த்தர் மறக்கப்படுகிற இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறார். इसलिए तो सबको भूल जाने की स्थिति पे यहोवा आपको लेके जाएगा। நமக்கு உனக்கு ஐயோ இப்படி அவன் நினைச்சிருப்பான், ஒரு நாள் நினைச்சிருப்பான், क्या वो कभी भी सोचा होगा? இன்னைக்கு நினைப்பாங்க, तो आज वो நாளைக்கு सोचेंगे, நினைப்பாங்க, कल वो सोचेंगे, நாளைக்கு போய் சொல்லுவாங்க, तो कल वो ஒருவேளை कहेंगे இன்னைக்கு போய் சொல்லலாம், कि आज वो कहना भी டைம் होगा, இல்ல போல, तो उनको टाइम नहीं ஐயோ, होगा। இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் பார்த்து யார் என்னையா விடுதலை கிடைக்குது, எனக்கு இல்லையா, என் பேர் லிஸ்ட் இல்லையா, तो क्या वो मेरी लिस्ट पे नहीं है जो मुझे छुटकारा मिलेगा? விடுதலை ஆக்கிறதுக்குரிய லிஸ்ட் வரும்போதெல்லாம் பார்த்துருப்போம், எனக்கு இல்லையா, என் பேர் இல்லையா, இது जब छुड़वाने என்ன? की लिस्ट आएगा वो हमारे उनका नाम नहीं होगा। எல்லாராலும் மறக்கப்பட்டது எதுக்காக? तो सबके तरफ भूल जाने की நீ क्या விரும்புகிற कारण है? நிழல்ல போய் நீ தங்கறதுக்கு அல்ல, क्योंकि तो उसी छाये पे அந்த ना जीने के लिए, பானபாத்திரக்காரனுடைய விருப்பமும் அல்ல, तो पिलाने होरे की चाह नहीं சர்வ है। வல்லவருடைய ஒரு அழைப்பு ஒன்று இருக்குது. अभी सर्वशक्तिमान की बुलावट தேவாதி है। தேவனுடைய அழைத்த ஒரு மேன்மையான நோக்கம் இருக்குது. अभी हुआ के ऊपर तेरे जो बुलावट है, உன்னை மேன்மையான ஸ்தானத்துல நீ எகிப்து முழுவதுக்கு நீ அதிபதியாக வேண்டும். और बड़ी की जो रास्ता पे पूरे जो मिस्री के बहुत सारे अधिकार बनने के எட்டான लिए, உயரத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்க तो வேண்டும். बिना ना छोड़ने के उसी के बहुत ऊंचे के மேன்மையான कुर्सी पे बैठना है। ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை ஏறி வர பண்ண வேண்டும். यहोवा तुझे एक बड़ी की रास्ते पे तुझे ऊंचा करेगा। அதற்காக தான் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தள்ளப்படுவது. इसके द्वारा ही सबके द्वारा तुझे नफरत मिला है। அதனால யாருடைய நிழல்லையோ போனேன்,
அந்த ஆள் மூலமா வளர்ந்த வேண்டாம். ऐसा नहीं है कि किसी के रास्ते पे हमने आया है, उसी के छाया पे हमने जिया है। நம்முடைய ஏசிபிஎம் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அதுதான். நிறைய பேர் வாங்க உங்களை உயர்த்திடுறோமாங்க. तो हमारे एसीपीएम की जो शुरू के समय सबने बोला कि आओ हम आपको ऊंचा करेंगे, இன்டர்நேஷனல் பிரீச்சர் ஆக்கிடுறோம். जो इंटरनेशनल की प्रीचर होगा, மெத்தடிஸ்ட்காரன் கூப்பிடுறோம் இன்டர்நேஷனல் பிரீச்சர் ஆக்கிடுறோம். अभी मैं आपको इंटरनेशनल प्रीचर बना ஆனா दूंगा, எங்களுடைய சபையுடைய ஒழுங்குக்கு நீங்க வரணும். लेकिन जो आप हमारे कलीसिया के இந்த விசுவாசத்தையோ இந்த பிரதிஷ்டையிலோ நீங்க இருக்க கூடாது. आप इसी विश्वास से और इसी तरह आप அதெல்லாம் அந்த குறிப்பிட்ட சபைக்குரியதுதான். ये तो सिर्फ ये थोड़ा से इसी कलीसिया के लिए है। அதனால நீங்க இப்ப எங்களுடைய ஒழுங்குக்கு வந்துட்டா உங்களை இன்டர்நேஷனல் பிரீச்சர் ஆக்கிடுறோம். यदि आप हमारे अनुशासित पे आने से हम आपको इंटरनेशनल प्रीचर बना देंगे। அப்ப மனசுல ஒரு ஆசை இருக்கதா செய்யுது. तब हमारे मन पे एक आशा होगा। வாடகை வீட்ல இருக்கிறோம், हम एक किराए के அன்னைக்கு घर पे எங்களோட हैं, ஊழியம் செய்ய சிஸ்டர்ஸ் கிடையாது, सेवा करने के लिए कोई सिस्टर्स नहीं நான் है, மட்டும் தனியா இருக்கிறேன். मैं अकेला हूँ। இந்த இடத்துல இங்க இருந்து விட்டு வந்த இடத்துல तो ये जो मैं छोड़ ஒரு के आया பெரிய था, ஊழியக்காரனா மாறிடணும். एक बड़ी सी सेवक बनना இப்படி है। போய் சேர்ந்துட்டா इसी तरह से வளர்ந்துடலாம், से वहाँ पे भूल பெரிய जाएंगे, ஆள் ஆயிரலாம், एक बड़ी इंसान आ இன்டர்நேஷனல் जाएंगे, பிரீச்சர் ஆயிரலாம். इंटरनेशनल प्रीचर हो जाएंगे। அப்படிலாம் மாம்சம் பேசுது. वैसे ही शरीर ஆனா बात करेगा, ஜெபத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா लेकिन प्रार्थना पे बैठ के प्रार्थना கர்த்தர் करने से பேசுறனா அழைத்தவர் நான், जो- அந்த அழைப்பின் சத்தத்தை நீ கேட்காத. जो बुलाया मैं हूँ, उसी बुलावट तू मत सुनो। நான் உனக்கு தர்ற மேன்மை வேணுமா, இந்த மேன்மை உனக்கு வேணுமா? जो मेरे तेरे भलाई चाहिए या क्या वे लोग दे रहे भलाई चाहिए? ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். भला बोलिए, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தோம். तो यहोवा के असर पे हमने அந்த सौंपा है। கஷ்டமான சூழ்நிலை, बहुत से कष्ट के समय, நெருக்கமான சூழ்நிலை, तकलीफ के समय, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டம், अभी खाने के लिए भी नहीं था, வாகனம் ஒண்ணு கிடையாது, गाड़ी नहीं था, மிகவும் அதிகமான நெருக்கம். तो बहुत सारे तकलीफ இன்னொரு थे। பக்கம் வெளியில இருந்து விட்டு வந்த சபையார் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. जो छोड़ के आया था वहाँ के कलीसिया भी बहुत सारी எந்த जनता சபைக்கு किया है। போ, ஆனா அந்த சபைக்கு போகாத. जहाँ तो जाना जहाँ, लेकिन उसी कलीसिया तो मत जाओ। ஒரு பக்கம் பெஞ்சமின் ஐயா வச்சு போராடுறாங்க. तो पास्टर बेंजामिन के द्वारा उनके பெஞ்சமின் बहुत ஐயா सारा, வந்து சொல்றாங்க இவர் பாஷா வித்தியாசம் கொண்டு வந்தவர், तो पास्टर बेंजामिन के द्वारा उनके बहुत सारी இவங்க नफरत இன்னொரு किया ஆள் है। இன்னொரு விதமான போராட்டங்களை கொண்டு வந்தவர். अभी दूसरे द्वारा भी उनको तकलीफ लेके आया है। அந்த பெஞ்சமின் ஐயா வந்தது எனக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஊழியத்தை விட்டு வெளியே வந்து இங்க போய் இங்க பிரச்சனை வந்துச்சு. अभी पास्टर बेंजामिन हित में 3 साल से पहले ही वहाँ நாங்க पे உள்ள आके இருந்து वहाँ पे தான் உள்ள तकलीफ இருந்து आया தான் था। நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், हम ஊழியம் उसके- செய்து கொண்டிருக்கிறோம். हम उनके जीवन ही हमने जीवित रखा था, ஆனால் அந்த மத்தியில இப்படி ஒரு பெரிய போராட்டம், लेकिन इसके बीच में भी बहुत सारी இப்படியே तकलीफ போச்சுன்னா है। காலங்கள் எப்படி வளருமா? वैसे ही जाने से हमारे कल से बढ़ेगा कि नहीं? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சொந்த ஒரு ஃபெய்த்தோம் கிடைக்குமா? खुद के फैतुम नहीं है, खाने की चीज भी மற்ற नहीं है, இடங்களுக்கு கடந்து போய் ஊழியம் செய்ய முடியுமா? तो कहीं की जगह पे जाके सेवा करेंगे कि नहीं? எங்கேயும் கடந்து போக விரும்பல. हम कहीं की जाना नहीं चाहते। அழைத்தவரை நோக்கி பார்க்க முடியா, கர்த்தர் உதவி செய்தார். जो बुलाया है यहोवा उनको देखना ஒரே चाहता ஒரு है, வழிதான் தெரிஞ்சுச்சு, तो एक ही रास्ता मिला था, யாரையும் பார்க்க போக மாட்டேன். हम किसी को देखना வாங்க नहीं இங்க வாங்க, चाहते, அங்க வாங்க, तो यहाँ पे வாடகை आइए, கிடைக்கும், வஸ்திரம் கிடைக்கும், गाड़ी- அரிசி கிடைக்கும். गाड़ी मिलेगा, चावल मिलेगा, कपड़ा என் மனசுல இல்ல, मिलेगा। ஆண்டவரிடத்துல இல்லாதது வேற யாரிடத்துல இருக்குது? तो मेरे मन पे जो यहोवा के पास नहीं है, आपके पास ஏன்னா क्या அந்த है? முன்னால உள்ள பரிசுத்தவான்கள் எங்களுக்கு உபதேசங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. क्योंकि पवित्र सेवक लोग हमें यही सिखाया அவருடைய था, சாட்சிகளை நாங்க கேட்டிருக்கிறோம். उनके गवाह हमने सुना है। ஒரு தடவை நான் சின்ன பையனா இருக்கிறேன், जब मैं छोटा लड़का था, தூத்துக்குடியில கன்வென்ஷன் நடக்குது. जब तूतुकुड़ी पे कन्वेंशन हो रहा है, கன்வென்ஷனுக்கு வந்த பைசா எல்லாம் பாச கேசி வர்க்கீஸ்ல ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் अभी कन्वेंशन के पास्टर केसी वर्गीस அவர் थे, எல்லாம் கட்டடத்துக்கு போட்டாரு. तो ये सब वो कलीसिया के लिए கன்வென்ஷன் दिया था। சமயத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்ல, अभी कन्वेंशन के समय खाने के लिए कुछ சாம்பார் भी नहीं था, வச்சாச்சு. सांबार रख दिया, ஆனா இப்ப அரிசி இல்ல, சோறு பொங்கறதுக்கு. लेकिन चावल नहीं है। பெரிய பாத்திரத்துல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. अभी बड़ी सी जो बर्तन எனக்கு पे நல்லா पानी தெரியும், அப்ப நாங்க சின்ன பசங்க हम मुझे ठीक அந்த से पता था। பாத்திரத்தை சுற்றில ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. अभी उस बर्तन को पूरा सब लोग पकड़ के तारीफ कर रहे சுத்தி थे। அந்த கண்ணு கொதிக்குது, பெரிய அண்டா. एक बड़ी सी बर्तन पे वहाँ पे விசுவாசிகள் पानी, எல்லாரும் சேர்ந்து पूरे ஒருவர் विश्वासी கருத்தை सब ஒருவர் मिलके பிடிச்சிட்டு ஆண்டவரே உதவி செய்யணும். सब एक साथ हाथ पकड़ के बोल पुकारेंगे थे। அப்ப விசுவாசிகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் கிடையாது. இப்ப அதான் போல பாப்பே. கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள ஒரு ஆள் இருக்குதுன்னா பெரிய அற்புதம் அது. तब वहाँ पे कोई काम ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. तो कोई काम करने के लिए कोई नहीं था, सब सिर्फ बीमारी और அவங்க गरीब அவங்க की குடும்பத்தை विश्वास थे। நடத்துறது தான் போதுமானதா तो இருக்கும். पहले उनके परिवार को चलना ही एक सब रहेगा, சபையாருக்கு ஒன்றும் இல்ல, लेकिन कलीसिया के देने के लिए कुछ भी नहीं எல்லாம் था। அப்படி நின்னு கைய கோத்துட்டு சோத்திரம் பண்ணி ஜெப அந்நிய பாஷை பேசி ஆவியில இறங்குறாங்க. सब एक साथ मिलके हाथ पकड़ के वो प्रार्थना किया, अन्य भाषा से बोले थे। கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அரிசி மூட வருது. अभी थोड़े समय के बाद वहाँ पे चावल आने लगा। ஒருத்த வந்து சொல்றாரு அரிசி இருக்குது அப்படிங்கிற. एक इंसान ने बोला कि वहाँ पे चावल है, பாஸ்டர் கொஞ்சம் காரு கொடுங்க, நான் வச்சு கொண்டு வந்துடுறேன். तो पास्टर आप कॉल कीजिए तो हम
लेके பாஸ்டர் आएंगे। கார் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. तो पास्टर कर नहीं दे இங்க बोलते। அரிசி இல்ல, கத்தர் கொடுத்துட்டாருன்னு உடனே வேகமா ஓடல காரை எடுத்துக்கிட்டு. ऐसा नहीं है कि चावल है देवा दे दिया, कार நான் लेके नहीं காரை भागा। எடுத்துட்டு காரை எடுத்து கொண்டு போன கிட்ட கொடுத்து விடுவேன். போற வழியில கார் ரிப்பேரா போச்சுன்னா அதுக்கு செலவு பண்ண என்கிட்ட காசு கிடையாது. यदि जाने समय कार कुछ रिपेयर हो गया, उसको खर्चा करने के लिए मेरे पास पैसा नहीं है। கத்தர் உங்ககிட்ட சொன்னா நீ கொண்டுட்டு வா. जो यहोवा आपको बोला तो आप हमें लेके உடனே आओ। அவர் போய் ரிக்ஷா முடிச்சு கொண்டு வந்தார் 2-3 அரிசி. अभी तुरंत उसको रिक्शा तो முதல் நாள் करके கன்வென்ஷன்ல அது நடக்குது. वो पहला दिन की அதுக்கு कन्वेंशन பிறகு पे 4 நாள் हुआ। எப்படி நடந்திருக்கும்? अभी उसके बाद ஒரு அலேலியா சொல்லுங்களே. कैसे हुआ है? இதுதான் விசுவாச ஜீவியத்துல நாங்க கண்களால பார்த்தோம். यही तो विश्वास के जीवन हमारे खुद की आंखों पे हमने திரளான देखा है। சாட்சிகளை கண்களால கண்டோம். बहुत सारे गवाह भी हमने खुद की आंखों ஒன்றுமே पे देखा है। இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்க கத்தர் செய்தார். जो कुछ भी नहीं था लेकिन ये वो उसको और भी ऊंचा किया है। ஒருவேளை அந்த மெத்தடிஸ்ட்காரங்க கூப்பிட்டாங்கன்னு அந்த கனடாக்கு போலான்னு சொல்லி அந்த நாள்ல நான் விரும்பி இருந்தா, यदि उस दिन जब वो हमें बुलाया है இப்ப तो हमें அந்த कनाडा நிழல் जाया தான் होगा அந்த நிழல் தான் எனக்கு உதவியா இருந்துகிட்டே இருக்கும். तो तब हमें वो ही छाया मुझे मिल எப்ப जाएगा। பார்த்தாலும் அந்த நிழல் தான் எனக்கு உதவியா तो இருக்கும். हमेशा मुझे वो ही छाया मिलेगा। கத்தர் அந்த நிழல்ல தங்க விடல. लेकिन ये वो मुझे उस छाया पे रुकना அப்படின்னா नहीं கனடாக்கு चाहते थे। போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். சிங்கப்பூருக்கு போயிருக்க மாட்டேன், மலேசியா போயிருக்க மாட்டேன். तब मैं कनाडा पे जाऊंगा, लेकिन सिंगापुर கத்தர் मलेशिया में नहीं அனுமதிச்சா जा வரக்கூடிய सकता था। மாத்திர சுவிட்சர்லாந்து கூட விசா அப்ளை பண்ணி இருக்குது. अभी ये हुआ कि கிடைச்சா मकसद होगा तो आने அந்த वाले நிழல் தான் என்ன நடத்திக்கிட்டே இருக்கும். तो वही छाया मुझे ஆனா चलाता சர்வ है। வல்லவருடைய நிழல் இருக்குது. लेकिन जो सर्वशक्तिमान की छाया है, ஏற்ற காலம் வரும்போது जब वो ठीक समय அந்த आएगा, நிழல் வல்லமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும். वो जो छाया है सर्वशक्तिमान की काम करेगा। என் வாழ்க்கையில உள்ளது மத்ததான் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் செய்வார். ऐसा नहीं है कि हमारे जीवन पे नहीं करेगा, लेकिन आपको ஒன்றும் जीवन पे भी இல்லாதது करेगा। இந்த காரியத்தை கத்தர் உருவாக்குவார். जो कुछ भी नहीं है, लेकिन वो वहाँ पे बढ़ाएगा। குறிப்பிட்ட ஒரு காரியங்களுக்கு போய் அது நிமித்தமாக தான் இந்த வேலையை கட்டுவேங்கிற சிந்தையே என் மனதுல ஒரு நாள் உண்டாகாது. ऐसा ही मन पे नहीं आएगा कि उसी की चीज के द्वारा उसी के द्वारा ही ஒரு होगा। கட்டட வேலையாக இருந்தாலும் சரி, यदि कुछ ஒரு கன்வென்ஷன் வேலைகளா இருந்தாலும் சரி, कोई कन्वेंशन के काम होने से எந்த भी, காரியமா இருந்தாலும் சரி, இங்க போறோம் कोई भी चीज होने से भी அதனால ஒரு உதவி வரும். हम वहाँ पे जा அதை रहे வச்சு हैं, இப்படி வேலையை முடிச்சிடலாம். उसके द्वारा पैसा आ गया तो हम அப்படி पूरा சிந்திச்ச करेंगे। ஆண்டவர் அந்த வாசல் எல்லாம் அடைச்சு போட்டுருவாரு. ये सब सोचने से यहोवा द्वार सब बंद நான் कर ஆண்டவருக்கு देगा। நன்றி சொல்லுவேன். मैं यहोवा को ஆண்டவரே तारीफ வாசல் करता हूँ। அடைச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். तो यहोवा मुझे दिया द्वार बंद कर देता ஹalleluya. है। हालेलुया। அதனால நம்ம என்ன செய்வோம்? இந்த ஆள் குடுக்குறங்கற ஆள் குடுக்கல பாத்தீங்களா? तो देखो हम क्या कहेंगे, ये इंसान हमें नहीं दिया துரோகி है। துரோகி ऐसा हम பொய் उसको डांट சொல்லிட்டாரு, के झूठे हैं, ஏமாத்திட்டாரு. वो हमें धोखा दिया है। அந்த ஆளு கொடுக்காததுக்கு, அந்த ஆளு உங்களை மறந்ததுக்கு, உங்களை கைவிட்டதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. क्योंकि वो इंसान हमें नहीं दिया और भूल गया, तो उसके लिए आप तारीफ நான் कीजिए। நினைச்ச மாதிரி ஆண்டவர் செய்ய அனுமதிக்கல, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. जो यहोवा मैंने सोचा है नहीं किया, तो इसके लिए आप तारीफ कीजिए। காலங்கள் என் கையில இல்ல, समय मेरे पास नहीं है। என்னுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்குது? मेरे दिन किसके हाथों पे சர்வ है? வல்லவருடைய கரத்தில் இருக்குது. सर्वशक्तिमान के हाथों पे என்னை है। பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். तो मुझे नाम लेकर बुलाया वो பெயர் परमेश्वर சொல்லி है। அழைத்தபடியினால क्योंकि वो नाम लेकर बुलाने அவர் के என்ன कारण திட்டம் வைத்திருக்காதா என் வாழ்க்கையில் நிறைவேற கரங்களை जो தட்டி उनका கர்த்தரை इच्छा है மகிமைப்படுத்துவோம். वही हमारे जीवन पे भी என் होगा। ஆண்டவர் என்னை பற்றி எல்லாம் திட்டம் வைத்திருக்கிறார். जो भी इच्छा यहोवा मेरे ऊपर रखा है, அதை தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். यही तो यहोवा पूरा करेगा। அதுக்காக தனித்து விடப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். तो ऐसा स्थिति आएगा कि आपको अकेला छोड़ देता है। தானியேலுக்கு கூட ஆண்டவர் ஒரு முறை அப்படிதான் எல்லாரும் அவனை விட்டு தனித்து விடப்பட்டான். அவர் ஒரு முறை கூட இருந்தவங்க எல்லாம் விலகிட்டாங்க. इसलिए एक बार फिर आओ तो भी बहुत सारे उनकी लोगों के साथ वो छोड़ गया था। தானியேல் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா दानियेल के पुस्तक 10वें अध्याय 8ஆம் வசனத்தை பாருங்களேன். 8वें वचन, நான் தனித்து விடப்பட்டேன், तो तब मैंने अकेला அந்த रहकर தரிசனத்தை கண்டே. अद्भुत दर्शन देखता रहा அதை கேட்கும்போது முகம் கவிழ்ந்தேன். और इससे मेरा भल जाता रहा நித்திரை போகிறவனாய் தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். और मैं भयातुर हो गया और मुझ पे कभी भी बल न रहा தனித்து கொண்டு போயிட்டார் ஆண்டவர். और मुझे अकेला रहकर छोड़ दिया தனிமைங்கிற है। இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுறாரு. यहोवा आपको एक अकेले के रास्ते पे लेके எல்லாராலும் आएगा, வெறுக்கப்படுகிற ஒரு இடத்துல. तो सबके तरह आपको नफरत मिलेगा। எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, यिर्मयाह की पुस्तक 12 अध्याय, நான் உம்மிடத்துல போய் எப்படி ஆண்டவரை வழக்காடுவேன்? எரேமியா ஒரு தடவை புலம்புறான். तो यिर्मयाह ने एक बार बहुत विलाप लिया है। ஆகாதவன் நல்லா இருக்கிறானே, तो सब वो अच्छा है, துரோகம் செய்யறான் அவன்லாம் நல்லா இருக்கிறானே, जो बहुत सारी गलती किया वो अच्छा है, நமக்கு அதான் பொறுக்காது. लेकिन यही तो हमें பாஸ்டர் நான் एहसास நல்லா नहीं ஜெபம் कर பண்றேன் सकता। பாஸ்டர், तो मैं कितना प्रार्थना कर நல்லா रहा हूँ, ஊழியம் செய்யறேன், मैं कितना अच्छा सेवा कर रहा ஊழியத்துக்கு हूँ, உதவி செய்யறேன். मैं सेवा के लिए मदद भी कर रहा இன்னும் हूँ। எனக்கு இருந்துச்சுன்னா ஊழியத்துக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். और भी होगा तो मैं सिर्फ सेवा करने के लिए चाहता हूँ। நல்லா இல்ல, அவன்லாம் வாழ்ந்து இருக்கிறான் பாருங்களேன், அவனுக்கு வந்த வாழ்வை பாருங்களேன். देखो वो சில நேரம் அதான் நம்மளால பொறுக்க முடியாது இல்ல. देखो उसका दिन कैसे बढ़ वासी गया, यही हम பாருங்களேன். तो सह नहीं सकता। எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. यिर्मयाह का 12 का पहला वचन, கர்த்தாவே
வழக்காட போனால் தேவனுடைய நீதி உள்ளவராமே. உம்முடைய நியாயங்கள் ஒண்ணு இருக்குது, அதை பற்றி நான் உம்மிடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்யறாங்க, நல்லா இருக்கிறான். जो क्या कर रहे विश्वासघाती बहुत सुख से रहते हैं, துரோகம் செய்தா जो विश्वासघाती बहुत सुख से ஆகாத है, மோசமா நடக்கிறான். अभी वो दुष्ट से चलते हैं, அவங்க நினைக்கிறான் அவன் போற டக்குன்னு நடக்குது காரியம். लेकिन हम सोचे कि जो होना है उसको पूरा हो அவன் जाएगा. பிள்ளைகளா வாழ்ந்திருக்கிறாங்க. उनके बच्चे बहुत बढ़ அவனுக்கு गया கிடைச்ச है, நன்மையை பாருங்க. देखो उसको कितना भला நான் मिला ஜெபம் है. பண்ணிட்டு போனா எனக்கு நடக்கலையே. मैंने प्रार्थना किया लेकिन मुझे नहीं हो இன்னைக்கு रहा நம்ம है, பிள்ளைகளுக்கு டவார்னு அப்செட் ஆயிருவாங்க. तो तब उनके मन बहुत सारे ऐसे ही अपसेट हो जाएगा. மற்றவங்களுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. तो यह दूसरे लोगों அந்த को मदद பையன் किया. மோசமான பையன், वो बहुत सारे அந்த பிள்ளை மோசமான பிள்ளை, ये जो बच्चा है बहुत दुष्ट बच्चा அவனுக்கெல்லாம் है, நடந்துருச்சு. उसको सब कुछ हो गया எனக்கு है, ஏன் நடக்கல? लेकिन मुझे नहीं, क्यों नहीं ஆண்டவர் हुआ? ஏன் இப்படி பண்றார்? यहोवा ऐसा क्यों किया है? துரோகம் செய்யறான், அவனுக்கெல்லாம் வழி வாய்க்கப்படுது. अभी विश्वासघाती बहुत सुख से रहते அவன் हैं, நல்ல சுகமா இருக்கிறான், ஒரு வியாதி இல்ல அவனுக்கு. वो बहुत अच्छा है, उसको कोई भी बीमारी नहीं எங்க है, வீட்ல மாத்திரம் இப்படி எல்லாம் வியாபாரம். लेकिन हमारे घर पे क्यों आना चाहिए? இதுதான் அது பெரிய போராட்டம். यही तो एक बड़ी सी இதுதான் परेशानी நம்முடைய है, வாழ்க்கையில் வர ஒரு பெரிய போராட்டம். यही तो हमारे जीवन पे आने वाली बहुत सारी बड़ी ஒன்னு परेशानी அறிஞ்சு है. கொள்ளணும், पहला जानिए அவர்களுடைய வழி வாய்க்கப்படணும். उनके रास्ते ठीक துரோகம் करेगा. செய்யறாங்க, அவங்க நல்லவர்களா இருப்பார்கள், நல்லவர்களை போல அவருடைய காரியங்கள் எல்லாம் சுகமா இருக்கும். विश्वासघाती उनके जो रास्ते अच्छा और सुख से அவங்க रहेगा, நினைச்சதெல்லாம் நடக்கும். जो उन्होंने सोचा है सब पूरा करेगा, தற்காலிகமா எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். थोड़े समय के लिए पूरा अच्छा ஆனா रहेगा. என்ன ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? लेकिन हमारा परमेश्वर क्या நம்முடைய करता ஆண்டவர் है? அவருடைய அழைப்பின்படி, அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். तो हमारे परमेश्वर उनकी इच्छा के द्वारा हमें बहुत से ठीक समय पे ऊंचा करेगा, அவருக்கு சித்தமான காரியங்களை वो पूरा चले जाएगा. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை जो தரும். यहोवा की आशा वो अमृता देता है, அதோடு அவர் வேதனையை लेकिन उसके और भी उल्टा। तकलीफ को और भी नहीं आएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு நன்மை கிடைக்குது என்றால், यदि आपको ஒரு कुछ ஆசீர்வாதம் கிடைக்குது यदि என்றால், आपको कुछ आशीष அந்த मिला तो, ஆசீர்வாதத்தினால் ஒரு வேதனை இருக்காது. लेकिन उसके साथ कोई भी दुख नहीं அதுல मिलता. கர்த்தர் ஒரு சமாதானத்துக்குரிய நன்மையை தான் செய்வார். ये वो उसके द्वारा एक शांति देता है. பாருங்களேன், இங்க வாசிக்கிற நீங்க எரேமியா 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, यिर्मयाह की 14 अध्याय, நாங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் காத்திருக்கிறோம் சொல்றாரு. तो उसने बोला कि हे वो आपके आश्चर्य से हम इंतजार किया है. எரேமியா 14:19 பாருங்க. 14 का 19, யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, क्या तू यहूदा से बिल्कुल हाथ उठा लिया है? சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரசிக்கமாய் போயிட்டோ, क्या तू सिय्योन से घृणा करता है? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீ? नहीं तूने क्यों हमें को ऐसा मारा है कि हमें चंगा ही சீயோன் ना हो கைவிட்டார். सकते? சீயோன் சொல்றா கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார். तो सिय्योन ने बोला कि वो हमें छोड़ दिया ஏசாயா है. 49:14 சீயோன் என்ன கைவிட்டார்னு சொல்றார். तो यशायाह की पुस्तक 40 में कहा कि सिय्योन हमें छोड़ கர்த்தர் दिया என்ன है. மறந்தார்னு சொல்றார். उसने बोला कि वो मुझे छोड़ दिया எல்லாம் है. யூதா சொல்றா என்ன வெறுத்துட்டான்னு சொல்றார். यहूदा ने बोला कि वो हमें घृणा कर காய दिया है. ஆடவே கூடாதபடிக்கு அடி மேல அடி விழுந்து கொண்டே இருக்கு. इसलिए बिना बोलने के द्वारा मार के ऊपर मार आया है. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், ஆபத்து. अब इस वर्ष के ऊपर हमने बहुत इंतजार किया, लेकिन वहां पे खतरा आया है. ஆனாலும் அவன் எரேமியா என்ன சொல்றான்? लेकिन यिर्मयाह ने क्या கீழே बोला? கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். अंतिम के वचन पे, உமக்கு காத்திருக்கிறோம், तो हम आपको इंतजार किया है, இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினீ. यही तो आपने सब पूरा किया है. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. जो यहोवा को इंतजार कर रहा है उनकी चेहरा शर्म அவர்களை नहीं ஒரு நாள் होगा, கர்த்தர் கைவிட மாட்டார். तो कभी भी यहोवा उनका हाथ नहीं छोड़ता. அது தாமதித்தால் அவருக்கு காத்திருங்க. वो देर होने से भी आपको इंतजार कीजिए, ஏற்ற காலம் வரும். ठीक समय आएगा. உங்களை அழைத்தவர் உண்மை जो உள்ளவர். बुलाया है वो सच है, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். जो बुलाया है आपको அவர் सच வாக்கு है, மாறாதவர். वो बिना आपके वचन தாவீதுக்கு को ஒரு नहीं வீட்டை बदलता. கட்டுவேன் என்று சொன்னவர் तो दो बोला कि दाऊद के घर ஏற்ற बनाऊंगा, காலம் வந்தது. ठीक समय आया है. அவனுக்கு ஏற்ற உன்னை கர்த்தர் கட்டி तो கொடுத்தார். यहोवा उसके घर बनाया गया உன்னை था. ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष और तेरे बच्चे को உன்னுடையவைகளை आशीष ஆசீர்வதிப்பேன், और जो तेरा है सबका நீ आशीष करूंगा. ஆசீர்வாதமா இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. जो यहोवा प्रतिज्ञा दिया है कि मैं तुझे आशीष என் வாழ்க்கையில करूंगा, எல்லாம் தலையிலாம நடக்குது. तो यह वचन है कि सब ऐसे चलता है. தேவனை விட்டு பின்வாங்கிட வேண்டாம். यहोवा से पीछे नहीं हटना है. ஏதோ ஒருல போய்
சார்ந்திருக்கணும் நான் நினைச்சு நீ போயிட வேண்டாம். ऐसा नहीं कि यूं ही हमें किसी से ऊपर ஏதோ आदर ஒரு करना நிழல்ல है, போய் இருக்க தேவன் அனுமதிக்கிறது இல்ல. ऐसा नहीं कि यूं ही हम किसी से जाना சர்வ चाहिए। வல்லவர் உனக்கு நிழலாக இருக்க வேண்டும். जो सर्वशक्तिमान तेरे संग होना चाहिए, சர்வ வல்லவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும். अभी सर्वशक्तिमान तेरे हाथ पे होना அவர் है, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அடைக்கலமா இருக்க வேண்டும். तो तभी तेरे जीवन पे बहुत सारी அவரே शरण होगा। எல்லாவற்றையும் செய்தார் என்று மகிமை கனத்தையும் துதி அவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் நீ செலுத்த तो வேண்டும். वही सब कुछ पूरा करेगा, इस तरह महिमा आपके अंदर आना चाहिए। கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் காத்துருங்க. तो जब तक यहोवा महिमा आएगा इसका आपको அப்ப அந்த इंतजार करना है। வேலை வரும், கர்த்தருக்கு ஏற்ற வேலை வரும். यहोवा की ठीक काम आएगा, எல்லாராலும் மறக்கப்படுவேன். सबके द्वारा भूल நான் जाओगे, தனித்து விடப்பட்டவனாக இருப்பேன். तो मैं अकेले के रास्ते पे நான் हूँगा, எல்லாராலும் கைவிடப்பட்டவனா இருப்பேன். सबके द्वारा मैं आज छोड़ உதவி जाऊंगा, செய்வதற்கு யாரும் எனக்கு முன்னுக்கு வராத சூழ்நிலையில நான் तो இருப்பேன். मदद करने के लिए कोई भी नहीं होगा किसी உதவி पे आएंगे। செய்கிறவர்களே கூட எதையாவது பேசி தடுத்துருவாங்க. तो मदद करने के लिए आने से भी कुछ लोग बोल के उसको भी रोक देते हैं। நீங்க அந்த ஆளை பயக்காதீங்க. आप उस इंसान से அந்த प्यार ஆளை मत வெறுக்காதீங்க. कीजिए, उस इंसान से अपना தீமை नफरत मत செய்யறானா? कीजिए। क्या वो बुराई कर रहे கர்த்தர் हैं, அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. तो बोले कि यहोवा ने अनुमति दिया உனக்கு है। விரோதமா எழும்புறானா? क्या वो तेरे खिलाफ आया கர்த்தர் था, அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. बोले कि यहोवा उसका अनुमति दिया है। நான் சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறேன். हम सर्वशक्तिमान के என் छाया पे தேவன் என்னை हैं। அழைத்திருக்கிறார். यहोवा ने मुझे बुलाया பிசாசு है, உன்னை பார்த்து சொல்லுவான், शैतान से कहेगा மற்றவங்க உன்னை பார்த்து சொல்லுவாங்க, और दूसरे लोग तुझसे कहेंगे இவ்வளவு காலம் சம்பாதிக்காததா இனி நீ சம்பாதிக்க போற. अभी तक तूने नहीं कमाई, क्या आने वाले समय पे तू எப்பவோ நீ வீட்டை कमाओगे। கட்டி இருக்க வேண்டியது अभी पहले ही तुझे घर बनाना था, இவ்வளவு நாளா கட்டாதா இனி நீ கட்ட போற. अभी तक तूने नहीं बनाया लेकिन अभी तू இவ்வளவு बनेगा நாளா घर। சேர்த்து வைக்காதா இனி சேர்த்து வைக்க போற. अभी तक तूने पैसे इकट्ठा नहीं किया और भी இனி इकट्ठा எல்லாம் करेगा। நடக்கிறது வேஸ்ட் சொல்லலாம். तू सब बोलेगी और உன் कुछ வாழ்க்கையில் करेगा। இதெல்லாம் நடக்காது மனுஷன் சொல்லுவாங்க. इंसान कहेगा कि तेरे सब कुछ करने கர்த்தர் सब சொன்ன वेस्ट வார்த்தையை है, அறிக்கையிட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க. लेकिन जो यहोवा दिया प्रतिज्ञा को कबूल உங்களுக்கு करते ஒரு மாதம் रहो। ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால் यदि एक महीने भी यहोवा आपको प्रतिज्ञा दिया அடுத்த है, மாத வாக்குத்தத்தம் வர்ற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. अगले महीने आने तक उसी महीने तक ये जो प्रतिज्ञा आपको அத बोलना ही மனப்பாடம் பண்ணி चाहिए। பேசிக்கிட்டே இருங்க. ये मन पे रह के आपको उससे அதற்கு बात करते நேர் रहे, மாறாக பிரச்சனைகள் வரும். उसके सीधे खिलाफ आपसे ஏன்? बहुत सारे இல்லாட்டா परेशानी ஒரு आएगा। தடவைக்கு 100 தடவை இமோஷன் மாதிரி எழுதுங்க அந்த लेकिन வார்த்தை. एक या 100 बार उसी वचन को आप लिखो, வேற சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். तो और भी आवाज में नहीं வேற सुनूंगा। அவிசுவாசமான வார்த்தைய வாயில வராது. अविश्वास की बातें मेरे मुंह से नहीं आएगा, என் கர்த்தர் சொல்ல வார்த்தையை மட்டும் தான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். जो यहोवा दिया बात ही मैं करूंगा। மோசேக்கு சொன்னது போலவே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். जैसे यहोवा ने मूसा से कहा वैसे ही यहोवा மோசே आपसे कहेगा। மோசே हे मूसा, நான் நீ சொல்லிய வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்வேன். जिसके चाचा तूने कहा है मैं करूंगा, என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைக்குது. तो मेरे अनुग्रह के तेरे दृष्टि पे मिला மனுஷன் है। இப்படி சொல்லிட்டாங்க, उन्होंने ऐसा कह दिया எல்லாம் மண்ணை வீசிட்டு போயிட்டாங்க. और फिर उनकी मिट्टी को फेंक के चला ஐயோ गया है, எங்க மேல பழி சுமத்திட்டாங்க. तो हमारे ऊपर गात ले लिया है, ஏதோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க. हमारे ऊपर टोना कर दिया है। என்ன பண்ணாலும் தேவனுடைய கரத்துல இருக்கிறேன். कुछ भी करने से हम तो यहोवा के हाथों पे है, அவருடைய கரத்திலிருந்து என்னை ஒன்றும் பறிக்க முடியாது. यहोवा के हाथों से कोई भी हमें छीन नहीं सकता। பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திர பயப்படாதே சேர்ந்து பாடுவோம். ஆமென். பாதுகாப்பே என்றதாலே சோத்திர பாசமே நீ வைத்ததினால் அறிக்க ஆசமே நீ வைத்ததினால் அறிக்க இயலாதவரும் என்னை மறவாதே ஹல்லேலூயா. ஏற்ற வேலை வரும். अभी ठीक समय आएगा, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. अभी मेरे दिन पे उनके என்னுடைய हाथों पे है, நாட்கள் அவருடைய கரத்தில் तो இருக்கிறது. मेरे दिन तेरे हाथों पे है, என்னுடைய சமயங்கள் எல்லாம் என் தேவனுடைய கரத்தில் இருக்குது. मेरे पूरे समय यहोवा के என் हाथों पे தேவனுடைய है, சித்தம் இல்லாமல் தலையில் உள்ள ஒரு முடியாவது விழாது. तो बिना यहोवा के इशारे के द्वारा मेरे सिर के एक बाल भी नहीं छूटेगा, ஒன்றாவது அசைக்கப்பட முடியாது. तो कोई भी हमें नहीं ஒரு हिलाएगा, நஷ்டம் என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்க कोई भी மாட்டார். नष्ट हमारे अंदर नहीं आएगा। ஏற்ற காலம் வரும். ठीक समय आएगा, அழுவோம், हम रोएंगे, சிலரங்களை புலம்புவோம், बहुत विलापेंगे, அழ வேண்டிய இடத்துல அழுவோம். जहाँ रोना है वहाँ रोना चाहिए। நான் நினைச்சேன்
मैं सोच நேத்து रहा வேத हूँ, வாசிக்கிட்டு இருக்கும்போது யோசிச்சேன், तो मैं सोच रहा था இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு நதியில கொண்டு வீசினாங்க. तो हर बच्चे को पूरे नदी पे फेंक दिया है, ஆனால் மோசேயின் தாய் लेकिन मूसा மோசே की जो நாணல் பெட்டியை செய்து கொண்டு போய் பெட்டியில கொண்டு வந்து வச்சாங்க. लेकिन मूसा का एक वादा को बना के उसके अंदर रखा அவன் था। பெட்டியை வந்து பார்வோடைய குமாரத்தை எடுத்து பார்க்கறா. जब उसने लेके जे फिरौन की बेटी ने देखा அப்போ அது அழுது. तब वो रो रहा था, அழுகியின் சத்தத்தை கேட்ட உடனே रोने की देखे அப்படியே இறங்கிட்டா பாருங்க. वैसे ही उसने बहुत सारे इंतजार இந்த किया है। அழுக வீட்ல வச்சு அழுது இருந்தா, अभी ये जो रोना घर அல்லது पे रोने பெட்டியில थे, தூக்கிட்டு இருக்கும்போது அழுது இருந்தா, लेकिन जब वो बाहर होने समय रोना था, எல்லா பிள்ளைகளும் தண்ணி நதியில வீசியாச்சு. अभी सब बच्चे को नदी के ऊपर फेंक இந்த दिया है। பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குது பாரு. देखो वो उस इंसान उनके लिए कितना धैर्य இவளுக்கு है। இவனுக்கு மாத்திரமல்ல, இவளுக்கு தண்டனை உண்டாயிருக்கும், ராஜாவின் தண்டனை. अभी जो राजा की जो धन है उसको भी मिला होगा। பார்வோனுடைய குமாரத்தி பெட்டியை திறப்பா. अभी फिरौन की जो बेटी ने उसको அப்போ நீ बोला है, அழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. तब तुझे रोना அழ चाहिए। வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது. रोने की जगह एक அந்த है, இடத்துல நீ அழு. जहाँ रोना है वहाँ रो। கர்த்தர் ஏற்ற சமயத்தில் உனக்கு உதவி செய்வார். ठीक समय भी वो आपको मदद மனுஷனுக்கு करेगा। முன்பாக அல்ல, इंसानों के सामने மனுஷனுக்கு नहीं, முன்பாக நீ கண்ணீர் வடிக்கிறது வீணு. इंसानों के सामने आंसू நீ बहाना व्यर्थ है। ஏமாத்திரம்பாங்க. बोलते कि तू கண்ணீர் धोखा வடிக்கிறத देते கண்டு है। உனக்கு ஏளனமா பேசுவாங்க. जो आंसू बहाते हैं बोलते हैं कि तू धोखा கண்ணீர் देता है। வடிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. आंसू बहाने के लिए एक ஒரு जगह है, தேவ சமூகம் இருக்குது. यहोवा की हजूरी है। ஆகார் அழ வேண்டிய ஒரு இடம் இருக்குது. तो हाँ रोने की जगह है। எங்க அழுகுறா? वो कहाँ रोया? அங்க போற சிறு வனாந்தரத்துல அழுகுறா, சத்தம் போடுறா. बहुत सारे जंगल पे वहाँ पे यो, बहुत रोया है। अழுகிறா। वो बहुत रोया है। கர்த்தர் போய் சொல்றாரு, ஆகாரை பார்த்து சொல்றாரு, तो यहोवा ने हार से बोल ஓ, के कहा, போய் நீ என்ன செய், तू जाके நாச்சியார் இடத்துல போய் அடங்கிரு. तू वहाँ के राजा के ऊपर तो चलो। கொஞ்ச நாள் இருந்தா, थोड़े दिन பிள்ளை रहा என் கரத்துல இருக்குது, और बच्चे मेरे हाथ पे இஸ்மவேல் है, என்னுடைய கரத்தில் இருக்கிறா, इस्माइल मेरे हाथों में அவனை है பெரிய ஜாதி ஆக்குவேன். और उसके एक बड़ी जाति கொஞ்ச बनाऊंगा। காலம் அங்க இருக்கிறா. वो थोड़े समय वहाँ पे குறிப்பிட்ட है। காலம் வந்த உடனே और जब ठीक समय आने के கர்த்தர் बाद ஆபிரகாமை பார்த்து பேசுறாரு. तो यहोवा ने अब्राहम से बात किया, ஆபிரகாம், हे अब्राहम இனி அவனை அங்க வச்சிருக்காத, अभी तू यहाँ मत रखो, பிள்ளையையோ बच्चे को அந்த அவனுடைய தாயையோ अजरा को அனுப்பி வச்சிரு. और उसको बेच दो। அது வரைக்கும் தப் இங்க அடங்கி இருக்கதால சொன்னாரு ஆண்டவரு. दोनों को यहाँ पे இப்ப रख என்ன दो। அனுப்பி வச்சிட்டாங்களே, अभी इसके बाद हमें बेच ஆகாரே दिया நீ है, புலம்ப வேண்டாம். अजरा तो इसके मत கர்த்தர் मिला। ஏற்ற சமயத்துல இவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவா. यहोवा और भी उनको एक बड़ी सी जाति ஏற்ற बनाऊंगा। காலங்கள் வரும் பிரியமானவர்களே, ठीक समय आएगा मेरे प्रिय लोग, ஏற்ற சமயம் வரும். अभी ठीक समय आएगा। வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானதை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில. यहोवा हमारे जीवन पे एक अच्छे से भले ही बात தேவ करेंगे। சமூகத்துல வைத்து அழுவோம். तो यहोवा की अजूरी पे आप அன்புக்கு रोइए। பாசத்துக்கு பலரும் இருக்கலாம். तो हम बहुत सारी नफरत और प्रेम के लिए कोई भी है। அம்மா கிட்ட நல்ல பாசமா இருந்தா, अभी याकूब तो उसके माँ के लिए बहुत सारे प्रेमी பாசத்து था। வேணும்னா அம்மா கிட்ட போவான், அன்பு வேணும்னு சொல்லி. यदि प्रेम चाहिए उसके माँ के पास चलेगा। ஏதாவது சொத்து வேணும்னா அண்ணன் கிட்ட போவான், பத்திரத்தை ஏதாவது வாங்குறதுக்கு. यदि कुछ पैसा चाहिए तो उसके भाइयों के पास चलेगा। ஆசீர்வாதம் வேணும்னா அப்பா கிட்ட போவான். यदि आशीष चाहिए उसके पिताजी के पास जाएगा। இப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்ல. लेकिन अभी कुछ भी नहीं இப்ப है। யாக்கோபு தனித்து விடப்பட்டா. लेकिन अभी याकूब இப்ப अकेला था। வனாந்தரத்துல ஒருவருமே இல்ல. लेकिन अभी जंगल में कोई அன்பு नहीं பாராட்ட है। யாரும் இல்ல, लेकिन वहाँ पे ஆசீர்வதிக்க யாரும் இல்ல, आशीष करने के कोई नहीं தைரியப்படுத்த है। ஆளும் யாரும் இல்ல. प्रेम करने के लिए कोई नहीं है। யாக்கோபின் தேவன், யாக்கோபை அழைத்த கர்த்தர், अभी याकूब को बुलाया परमेश्वर, அவர் உண்மை உள்ளவர். वो सच्चा है। இந்த யாக்கோபை கர்த்தர் பாதுகாத்தார். याकूब को रक्षा किया। அவனை ஏற்ற சமயத்துல கர்த்தர் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். अभी ठीक समय पे उसको ऊंचा करके आशीष किया போன है। இடங்களிலும் நெருக்கம் வந்துச்சு. इससे जहाँ छाया वहाँ भी போதும் बहुत तकलीफ யாக்கோபு, आया இனி है। நீ இங்க இருக்காத. याकूब और एक बार तो यहाँ இந்த मत रहो। மாமனாருடைய நிழல்லே நீ தங்கி இருந்தது போதும். अभी तक तो मामा की छाया पर है, वो काफी புறப்படு, है। நான் உன் கோத்திரத்தை ஆசீர்வதிக்க போறேன். तू चले जाओ और अभी मेरे உன் तेरे சந்ததி पूरे ஆசீர்வதிக்க अभी போறேன். तेरे वंश के मैं आशीष சில நேரங்களில் करूंगा। மனுஷனால் துரத்தப்படுறீங்களா, क्या इंसान के द्वारा आपको नफरत किया होगा தள்ளப்படுறீங்களா, तो? क्या आपके द्वारा धक्का दिया होगा புறக்கணிக்கப்படுறீங்களா, और बहुत नफरत किया होगा तो? நிந்திக்கப்படுறீங்களா, निंदा में होगा तो வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும். तकलीफ होगा, आंसू ஒன்று அறிந்து होगा। கொள்ளுங்க, தேவ சித்தம் இல்லாம எனக்கு ஒண்ணு நடக்காது. लेकिन बिना यहोवा के எத்தனை मेरा பேர் कुछ விசுவாசிக்கிறீங்க? नहीं। कितने लोग विश्वास தேவ किया சித்தம் है? இல்லாம நடக்காது. बिना यहोवा के इच्छा के இந்த मेरा कुछ சூழ்நிலையில नहीं என்ன होगा। ஆக போதோ தெரியல. पता नहीं इसी के बीच पे ஐயோ, क्या இந்த நெஞ்சை होगा। எப்படி சுமக்கிறது தெரியல. पता नहीं इसी के बीच में இப்ப क्या யாரும் आएगा। சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. कोई भी हमारे सपोर्ट नहीं தாவீது है। சொன்னது போல தேனீக்களே போல வளைந்து கொள்வார்கள். जैसे दाऊद ने कहा कि मधुमक्खी की तरह सब कुछ हमारे ஏற்ற ऊपर காலம் फैल गया வரும், है। ஏற்ற காலம் வரும். ठीक समय आएगा। கர்த்தர் அந்த சத்துருக்கள் வெட்கப்படத்தக்க உன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வார். आपके शत्रु नफरत करने के लिए वो आपके जीवन पे बहुत अद्भुत काम करेगा। அவர்களுக்கு நீ போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை உன்னை உயர்த்திடுவார். तो उन लोगों को खाना देने के लिए वो इतना आपको ऊंचा करेगा। பானபாத்திரக்காரன் என்ன நினைச்சிருப்பா யோசேப்பு? पिलाने हो रहे क्या सोचा होगा यूसुफ के बारे में? சாரி நான் நினைக்க தப்புதான், நினைக்காம போனது பரவாயில்ல. நீ என்ன நினைக்காதது தேவ சித்தம்.
சித்தம். उसने क्षमा मांगा होगा, लेकिन यूसुफ ने कहा कि ठीक है, लेकिन ये जो करना ஏற்ற यहोवा की காலம் इच्छा வரும் है। பிரியமானவர்களே, ठीक समय आएगा, ஏற்ற காலம் வரும். ठीक समय आएगा। தனிமை உணர்ந்து புலம்ப வேண்டாம். तो तेरे अकेले के सोच के मत இப்படி ஒரு फिक्र मत। சூழ்நிலை எனக்கு வரணுமா? इस स्थिति आना है क्या எனக்கு मुझे? வந்தது போல யாருக்குமே வரக்கூடாது. जो मुझे आना है किसी को नहीं आना இப்படி चाहिए। எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ये सब वो सोच रहा ஆனா था। கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியால் அந்த காலவேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். लेकिन यही तो यहोवा इस सुबह आपसे बात कर रहा है। பெயர் சொல்லி அழைத்து, नाम लेकर बुलाया है। பெயர் சொல்லி அழைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன். नाम लेकर बुला के मैं जाना हूँ। என்னுடையவைகள். तो मेरा है। என்னுடையவைகளை என்னுடைய கரத்தில் தான் तो வைத்திருப்பேன். जो मेरा है वो मेरा साथी होगा। என்னுடையவைகள் என்னுடைய நிழல்ல தான் இருக்கும். जो मेरा है वो मेरे छाया के अंदर ही होगा। என்னுடையவைகளுக்கு நான் தருகிற ஆகாரத்தை நான் அவர்களுக்கு தருவேன். जो मेरा है, जो मैंने दिया उस भोजन को ही मैं उनको என்னுடைய देगा। கரமே அவர்களை तो ஆசீர்வதிக்கும். मेरा हाथ उनको आशीष करेगा। என்னுடைய கரமே அவர்களுக்கு உதவி செய்யும். मेरे हाथ उनको मदद करेगा। விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास இந்த कर रहे हैं? காலவேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? सुबह कितने लोग विश्वास कर தேவன் रहे என்னை हैं? அழைத்து கொண்டு வந்தார். यहोवा हमें बुला के இந்த आया சபைக்கு है। கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொன்னார். यदि यहोवा इस कलीसिया पे लेकर என்னை आ இந்த गया तो, ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று यदि சொன்னார். यहोवा इस कलीसिया पे आपको लेके தேவ आया तो சித்தத்தின்படி கொண்டு வந்தார். यहोवा की इच्छा की तरह हमें लेकर आया है। காலத்துக்கு முன்னாடி நீ பெரியவனாகணும்னு நினைக்காத. इसके ठीक समय के पहले तो बड़ा मत होना की मत सोच। பெஞ்சமின் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. पास्टर बेंजामिन हमेशा பாஸ்டர் बोलते ஏசி हैं। தாமஸ் சொல்லுவாரா அடிக்கடி. पास्टर एसी थॉमस भी हमेशा காலத்துக்கு कहेगा, முன்னாடி ஒரு பெரியவர்களாக கூடாது. समय से पहले कोई भी बड़ा नहीं होना है। காலத்துக்கு முன்னாடி பெரிய ஆளாயிரணும். समय से पहले उनको बड़ा காலத்துக்கு होना है। முன்னாடி ஆசீர்வதிக்கப்படணும். समय से पहले उनका आशीष அது करना है। சாத்தானின் வஞ்சகமான செயல். अभी वो शैतान की चालाकी के काम है। நீங்க புசிச்சுதா உடனே தேவனை போல மாறிடுவேன். तो यदि तो खाने से तुरंत यहोवा की तरफ बन தேவன் உன்னை जाएगा। குறித்து அப்படி சித்தம் கொள்ளல. लेकिन वो यहोवा की इच्छा नहीं है। அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மனுஷனுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ये जो भले या बुरे जो वृक्ष है सिर्फ इंसानों के लिए रखा है। அதற்குரிய காலங்கள் வரும். लेकिन वो उसका समय அது आएगा। வரைக்கும் அவன் அமைதியா वो இருக்கும். तब तक उसको शांत रहना அந்த चाहिए। சத்தத்தையும் இந்த சத்தத்தையும் கேட்க கூடாது. दोनों की आवाज नहीं நீ सुनना அங்கே है। இங்கே பார்க்க கூடாது. इधर उधर नहीं फिरना चाहिए। தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கீழ்ப்படிந்து நடந்து போய்க்கொண்டே இருந்தா போதும். केवल यहोवा के वचन को ही पकड़ के உன்னுடைய आपको चलना அழைப்பையும் है। பிரதிஷ்டை விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தா போதும். तेरी बुलावट को सिर्फ रक्षा करके तुझे जाना चाहिए। ஏற்ற காலம் வரும். ठीक समय आएगा। நீ பலவீனனா இருந்தாலும் உன்னை பலவானா நிறுத்துவார். तू निर्बल होने से भी यहोवा तुझे बलवंत करेगा। நீ தோல்வி உள்ளவனா இருந்தாலும் உன்னை ஜெயாலியா கர்த்தர் மாற்றுவார். अभी तू और भी हार होने से यहोवा तुझे जीत நீ बनाएगा। நஷ்டப்பட்டு தரித்திரனா இருந்தாலும் यदि तू बहुत दरिद्र होने ஏற்ற से भी, காலத்தில் உள்ள ஒரு ஐஸ்வர்யவானாக கர்த்தர் நிறுத்துவார். अभी ठीक समय यहोवा आपको अमीर बनाएगा। உனக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமா மாற்றிடுவார். எத்தனை பேர் केवल तेरे விசுவாசிக்கிறீங்க? नहीं ले सब लोगों को लिए தேவன் आशीष அப்படிதான் மாற்றுவார். वैसे यहोवा आपको बना அநேகருக்கு देता है। ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா என்னை तो மாற்றிடுவார். वैसे यहोवा आपको बना देता நாங்கள் है। உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் तो मैं ஆண்டவரே. आपके हाथों पे எங்களை है। அழைத்தவர் நீர் ஆண்டவரே. आप ही तो मुझे बुलाया है। எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்க எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास எங்கள் किया है? ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி यहोवा में அழைக்கிறார். नाम लेकर बुलाया है। அழைத்தவர் என்னை அவர் பெயர் சொல்லி இருக்கிறார். जो मुझे बुलाया है वो नाम लेकर தன்னுடையதை बुलाया அவர் है பெயர் சொல்லி और அழைத்திருக்கிறார். अपना नाम लेकर ஆகையால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் என்னை ஆசீர்வதிப்பார். इसलिए ठीक समय यहोवा मुझे आशीष மனுஷனுடைய करेगा। கண்கள்ல கிருபை கிடைக்குதோ இல்லையோ, जो इंसानों की आंखें पे अनुग्रह மனுஷனுடைய मिलेगा कि கண்களை இறக்க नहीं, கிடைக்குதோ இல்லையோ, इंसानों की आंखें पे दया मिल रहा சர்வ है कि வல்லவருடைய नहीं, கண்கள் இருந்து எனக்கு இரக்கம் உண்டாகும். सर्वशक्तिमान की आंखें पे मुझे दया मिला है। கர்த்தர் உத்தம இருதயம் உள்ளவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. जो करे के हृदय पे यहोवा की आंख उनके ऊपर है। உன்னுடைய செயல்களை இருதயத்தை மனுஷர் காணாம இருக்கலாம். अभी तेरी जो क्रिया को इंसान नहीं ஆண்டவருடைய देखेगा, உள்ளந்தீரிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். लेकिन यहोवा तेरे हृदय को देखता உன்னை है। நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். हमारे विचार को यहोवा दूर से देखता है, எண்ணங்கள் அதிகமா ஓடும். तो हमारे विचार और भी பல होगा। வழிகள் நமக்குள்ளே வரும். तो बहुत सारे रास्ता आएगा, ஆனா அந்த வழிகள்ல ஓட மாட்டேன். लेकिन हम उस रास्ते पे எந்த नहीं जाएंगे। யோசனைகள் இப்படி இருக்குது அதுல நான் போக மாட்டேன். तो उस रास्ते में से नहीं जाऊंगा। என்னுடைய நினைவுக்கு என்னுடைய வழிக்கு மாறாக தேவனுடைய நினைவுகள் வழிகள் உயர்ந்திருக்குது. जो मेरा रास्ता है यहोवा की जो इच्छा की और बड़ा है। வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறதோ जो आकाश और भूमि की कितना भी भेद है, அவ்வளவு தூரம் உன் நினைவை பார்க்கலாம். अभी उतना ही हमारे என் सोच की तरफ। நினைவுகளும் वो मेरे உன் सोच வழிகளை பார்க்கலாம். और तेरे जो என் रास्ते की வழிகள் तरफ உயர்ந்திருக்குது. और मेरे सोच और भी बड़ा है। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास कर எத்தனை रहे பேர் हैं? விசுவாசிக்கிறீங்க? विश्वास कितने என் लोग நான் कर रहे हैं? நினைச்சபடி அல்ல, जो मैंने என் सोचा பிள்ளைகளை है, பற்றி நான் நினைக்கிறபடி அல்ல, जो मैंने सोचा है, मेरे என் बच्चे குடும்பத்தை की பற்றி बात है, நான் நினைக்கிறபடி அல்ல, जो मेरे परिवार के बारे में என் मैंने தேவன் सोचा है, நினைத்திருக்கிறது மேன்மையானது. जो मेरे यहोवा सोचे वो என் बड़ा தேவன் है, நினைத்திருக்கிறது மேலானது. जो मेरे यहोवा सोचे वो बड़ा है, என்னால இயன்றதை தான் நான் அதால செய்ய முடியுது. जो मुझसे हुआ है वो ஆனா ही என் मैं कर தேவனுடைய सकूंगा। காரியமோ, लेकिन जो यहोवा की என் தேவனுடைய செயலோ जो यहोवा की जो चीज है மகத்துவமானதாக இருக்கும். और बहुत அது सारी है, மகிமையானதா वो இருக்கும். महिमा का நீ है। தேவனுடைய கரத்துல ஒப்புக்கொடு. तो यहोवा के हाथ இந்த पे காலவேளையில் सौंपो, அவருடைய கரத்துல ஒப்புக்கொடு.
கொடுங்க. ये सुबह यहोवा के हाथों में வியாதியா सौंपो। இருக்கிறீங்களா? क्या तुम बीमारी है? டாக்டர் தான் நம்பி இருக்கிறேன். मैं सिर्फ डॉक्टर அவர் को ही நல்ல भरोसा रखा हूं। ஸ்பெஷலிஸ்ட். वो तो बड़ी स्पेशलिस्ट அவர் है। அப்படி அவர் பார்த்தா எல்லாத்தையும் கரெக்ட்டா போயிடும். उनको देखने से सब कुछ ठीक हो அவர் जाएगा। ராசியான கரம். वो बहुत सारे இப்படி अच्छे எல்லாம் நீ किताब சொல்லி हैं। கொண்டிருக்கலாம். ये सब तो कह सकेगा। டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர் ஒருவர் இருக்கிறார். डॉक्टर से ऊपर एक बड़ी सी डॉक्टर है। அவருடைய கரத்தை நீ விசுவாசி. उनके हाथों तो विश्वास அவருடைய कर। வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். तो उनके हाथ में बड़ी सी काम சில करेगा। நாட்கள் மாதங்கள் ஆகும் என்று அவர்கள் உனக்கு டைம் கொடுப்பாங்க. तो समय होगा, ये कुछ महीनों का ஆனால் टाइम நீ देते हैं। ஆராதிக்கிற தேவனோ लेकिन जो तो सर्व வல்லமையுள்ள தேவன். सर्वशक्तिमान के சர்வ வல்லமையுள்ள தேவன். सर्वशक्तिमान के சிறையிருப்பிலிருந்து அவன் बंदी விடுதலையாக்கப்படுகிறான். से वो आपको छुड़ाता है। சிறையிருப்பிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுறான். बंदी से वो आपको छुड़ाता அவன் है। நினைத்து பார்க்காத நேரம் जो भी सोचा भी नहीं कि அந்த समय கரத்தில் இருக்கிறார். उनके हाथों पे அவருடைய है। காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. तो मेरे दिन उनके हाथों पे है। அவருடைய அழைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. ये वो आपको बुलाया है। சாபால என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். जो मुझे बुलाया वो सच என்னை है। அழைத்தவர் உண்மை जो உள்ளவர். मुझे बुलाया वो विश्वास है। அவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். मैं उनके हाथों पे हूँ। எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டு மறக்கப்பட்டாலும் सबके द्वारा हम नफरत करने ஏற்ற से भी காலத்தில் அவர் என்னை கனம் பண்ணுவார். एक समय पे वो आपको जादू விசுவாசிக்கிறவர்கள் करेगा। கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. विश्वास करते महिमा कीजिए। ஆண்டவரே சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. पुकारे कि हे यहोवा करके கர்த்தரை மகிமைப்படுத்தி पुकारे। ஸ்தோத்திரம் பண்ணுங்க. यहोवा को और भी அவருடைய तारीफ எண்ணங்களை நீ कीजिए। குழப்பாத. तो तेरे सोच को உன்னுடைய बिगड़ना இருதயத்தை मत। நீ குழப்பாத. हृदय को बिगड़ना நான் கைவிட मत। மாட்டேன் என்று சொல்றாரு. तो ठीक समय यहोवा ஐயோ किया है। இப்படி துரோகிகளுக்கு நடக்குதே. क्या ये सब द्रोही के हुआ ஐயோ है? நன்மை அந்த தீமை செய்கிறவர்களுக்கு நடக்குதே. तो जो बुरा करने के தீமை लिए செய்கிறவர்கள் திடப்படுகிறார்களே. जो बुरा कर रहे हैं उनको अच्छा அவர்கள் है। தேவனை பரீட்சை பார்த்து விடுவிக்கப்படுறார்களே. जो यहोवा को परीक्षा रख के उनको நீ छुड़ावा பலதை मिला நினைச்சு நீ है। புலம்புற. ये सोच के இந்த तू विलाप உலகத்தில் रही है। அக்கிரமக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையா? क्या ये जीवन में अधर्मी को தீமை ही जीवन मिलेगा? செய்கிறவர்களுக்கு தான் வாழ்க்கையா? क्या बुराई लोगों की जीवन துரோகிகளுக்கு मिलेगा? தான் வாழ்க்கையா? क्या विश्वासघातों को ही துன்மார்க்கனுக்கு जीवन है? தான் வாழ்க்கையா? क्या बैरों को ही जीवन நல்லவனுக்கு है? காலம் இல்லை இப்படிலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ये तो सोचे कि भले के लिए कोई இல்ல काम உனக்கு नहीं ஒரு है। காலத்தை கர்த்தர் நியமிக்க வச்சிருக்கிறார். नहीं, तेरे लिए वो एक समय को रखा है। துன்மார்க்கர் பாவிகளும் அவர்களும் சடுதியில் वो நாசமாவார்கள். दुष्ट और जो कोई पाप है ये सब को उनके नफरत में உன்னுடைய डाले வாழ்க்கை जाएंगे। அப்படி அல்ல. लेकिन तेरे चिन्ह ऐसा नहीं है। ஏற்ற காலத்தில் ठीक நீ समय பட்ட पे பிரயாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். तो यहोवा है पूरे काम के लिए वह पूरा உன்னுடைய करेगा। புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுவார். यहोवा तेरे जो विलाप को बहुत सुख உன்னுடைய बनाएगा। கண்ணீரை மாற்றி கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவார். तेरे आंसू को यहोवा और भी सुख உனக்கு ஒரு बनाएगा। மனமகிழ்ச்சி நாளை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. यहोवा तेरे आनंद के जीवन बनाएगा। உனக்கு ஐஸ்வர்யம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. यहोवा तेरे अमीर के जीवन देता எல்லாம் है। அவருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போறேன். सब कुछ यहोवा के हाथों உனக்கு से हम प्राप्त करेंगे। ஆறுதலா, तो क्या உனக்கு ஆசீர்வாதமா, क्या तुझे आशीष உனக்கு चाहिए? நன்மையா, क्या तुझे भला இடது चाहिए? கரத்தினால் என் பிள்ளையை நான் அணைத்து तो सबके यहोवा के हाथों से गले வலது लगा के கரத்தினால் நான் அவரை मैं ஆசீர்வதிக்கிறேன். दाहिने हाथ में आशीष உனக்கு करूंगा। பாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. तो यहोवा के हाथ तेरे உன்னை हाथ से है। அணைக்கிறது அவருடைய கரம். तो यहोवा तुझे உன்னை गले लगाता है। ஆசீர்வதிக்கிறது அவருடைய கரம். तुझे आशीष करने यहोवा நான் के हाथ அவருடைய है। கரத்தில் இருக்கிறேன், அது எனக்கு तो போதும். मैं यहोवा के हाथों पे ये मेरे சாபால் काफी அவர் ஒரு है। நாளும் என்னை எரிந்து விட तो மாட்டார். कभी भी यहोवा आपको छोड़ता नहीं நான் है। அவருடையவன். मैं उनका हूँ। நான் அவருக்கு சொந்தமானவன். मैं यहोवा का हूँ। கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ताली बजा के स्तुति கர்த்தரை कीजिए। மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் यहोवा பண்ணுவோம். को महिमा करके तारीफ कीजिए। காரா பாலா காரா பாலா